இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம் ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றி நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கொர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவழியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழிதுணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும்
அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 825வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க வாரி என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். வாரி என்ற சொல் திருக்குறளிலிருந்து வேர்ச்சொல்லாக இந்த வார தொகுப்பின் வேர் சொல்லாக எடுக்கப்பட்டுள்ளது. வாரி பெருக்கி வளம்படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க என்கின்ற குறளை மையப்படுத்தியதாக இந்த வார தொகுப்பு அமைந்துள்ளது. பொருள் வரும் வழியை விரிவாக்கி வந்த பொருளால் மேலும் செல்வத்தை வளர்த்து அப்போது அதனாலும் வரும் இடையூறுகளை ஆராய்ந்து நீக்கக்கூடியவன் பணியாற்றுக என்று சாலமன் பாப்பையா தமது உரையில் குறிப்பிட்டுள்ளார். பணியாற்றக்கூடிய வல்லமை நிறைந்தவர்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள் என்று திருவள்ளுவர் கூறுவதாக, பொருள் வரும் வழியை என்றென்றும் விரிவாக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள், தமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் செல்வத்தையும் இன்னும் இன்னும் பன்மடங்கு பெருக்கக்கூடியவர்களாக, அவ்வாறு பெருக்கும் பொழுது அதனால் வரக்கூடிய இடையூறுகளை ஆய்ந்து அறிந்து அதை நீக்கக்கூடியவர்கள் சிறந்த பணியாற்றுபவர்களாக பரிமாற்றம் பெறுகின்றனர் என்று திருவள்ளுவரின் திருக்குறளை வெகு சிறப்பாக உரையாக தந்துள்ளார் சாலமன் பாப்பையா அவர்கள். நாமும் நமக்கான வளம் கொளிக்கக்கூடிய வாய்ப்புகளை சரிவர பெரிதாக்கி பெற்றுக்கொள்கின்றோமா? அதை இன்னும் இன்னும் வளர்த்து கொள்கின்றோமா? அந்த வளர்த்து கொள்ளும் பொழுது ஏற்படும் இடையூறுகளை நாம் நீக்கி சரியான வழியில் அறம் சார்ந்து பயணிக்கும் பொழுது நாம் சிறந்த பணியாளர்களாக, பணியாற்றக்கூடிய வல்லமை நிறைந்தவர்களாக மாற்றம் பெறுகின்றோமா என்பது நமக்கே நமக்கான இந்த வார சிந்தனை களமாக இருக்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, சிறு சிறு அடிகளாக ஒவ்வொரு படிகளாக எடுத்து வைத்து நமது சரித்திரம் படைப்போம் தளத்தின் 825வது நாள் நிகழ்வில் இன்று நாம் இருக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் சரித்திரம் படைப்போம் தளம் மனதார நன்றி பகிர்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது.
சிறு சிறு வெற்றிகள் வாயிலாக மிகப்பெரிய சாதனை உயரங்களை நம்மால் எளிமையாக அடைய இயலும். கடினமான இலக்கை பார்த்து மனம் உடைந்து விடாமல் சிறு சிறு அடிகளாக, சிறு சிறு படிகளாக நம்மை நாம் செதுக்கிக் கொண்டே வரும் பொழுது சீர்மை மிகு மனிதர்களாக செழித்தோங்குவோம். சமகாலத்தில் நம்முடன் வாழக்கூடிய கவிஞர் சக்தி ஜோதி அவர்கள் எழுதிய சங்கப்பெண் கவிதைகள் என்ற அற்புதமான நூலின் சாராம்சம் இன்றைய அவையின் மையப் பொருளாகிறது. சங்க கால வாழ்க்கை என்பதே அழகியல் நிறைந்த, இயற்கை வளம் கொளிக்கக்கூடிய, ஒவ்வொரு அழகியலையும் அதனுள் கொண்ட அற்புதமான ஒரு வாழ்வியல். நாம் பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு வியக்கக்கூடியவைகளுள் ஒன்றாக சங்க தமிழ் சார்ந்த சங்ககால வாழ்க்கை இனிமை நிறைந்த ஒன்றாக, நமது தமிழர் பெருமை கூறக்கூடிய ஒன்றாக எப்பொழுதும் இருக்கின்றது. அதில் சங்கப்பெண் கவிதைகள் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நம்மிடையே சிறப்புரையாற்ற இணைந்திருக்கின்றார் அன்பு சகோதரி தேவகுமாரி அவர்கள். நமது தளத்தில் கடந்த சில மாதங்களாக இசையும் தமிழும் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வு வாயிலாக சங்கத் தமிழின், சங்க இலக்கியத்தின் மேன்மையை வெகு அழகாக குறிப்பிட்டு, அதை சமீப நாட்களில் திரை இசையில் மலர்ந்த இனிய பாடல்களோடு ஒப்புமைப்படுத்தி அற்புதமான சிறப்புரைகளை ஒவ்வொரு மாதமும் வழங்கி வந்தார். இந்த மாதம் அன்பு சகோதரி அவர்கள் சங்கப்பெண் கவிதைகள் என்ற அற்புதமான தலைப்பை தேர்வு செய்து ஒரு முழுநீள சிறப்புரையை, அந்த நூலின் சாராம்சத்தினை நமக்கு அதிகாலை அன்பு பரிசாக வழங்குவதற்காக இணைந்துள்ளார். நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ள அன்பு சகோதரி அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தலம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை வாரி என்ற தொகுப்பின் கீழ் சங்கப்பெண் கவிதைகள் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் அர்த்தப்படுத்துவோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நான் எடுத்திருக்கிற தலைப்பு சக்தி ஜோதி அவர்களுடைய சங்கப்பெண் கவிதைகள் என்ற ஒரு புத்தகம். இது மொத்தமா 45 சங்க பெண்பார் புலவர்கள் எழுதிய பாடல்களைய இன்றைய காலகட்டத்திற்கும் ஒப்புமைப்படுத்தி ஆசிரியர் கொடுத்திருக்காங்க. அந்த தொகுப்பு தான் இது. முதல்ல நம்ம ஆசிரியரை பத்தின ஒரு சின்ன அறிமுகம். சக்தி ஜோதி தமிழில் எழுதி வரும் கவிஞர், கட்டுரையாளர், பேச்சாளர், விவசாயி, சமூக பணியாளர். இவங்க தேனி மாவட்டத்துல பிறந்து பள்ளி எல்லாமே தேனி, திண்டுக்கல் மாவட்டத்துல தான் முடிச்சிருக்காங்க. மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில்
தமிழ் இலக்கியம் இளங்கலை முதுகலை பட்டம் பெற்றவங்க. சங்ககால பெண்களின் நிலை அப்படின்ற தலைப்புல இளநிலை ஆய்வாளர் பட்டமும், சங்க இலக்கியத்தின் ஆண் மைய கருத்துருவாக்கம் என்ற தலைப்புல முனைவர் பட்டமும் பெற்றவங்க. இவங்க இப்போ வாழறது வந்து திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிற கிராமமான ஐயம்பாளையத்தில் வசிக்கிறாங்க. இவங்க வந்து ஸ்ரீ சக்தி சமூக பொருளாதார கல்வி நலம் அறக்கட்டளை அப்படின்ற ஒரு அறக்கட்டளையை நிறுவி செயல்பட்டுட்டு வராங்க. இவங்க வந்து 2008 முதல்ல நிலம் புகும் சொற்கள் அப்படின்ற ஒரு கவிதை தொகுப்பை வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் வந்து 12 கவிதை தொகுப்புகள் இவங்க வெளியிட்டிருக்காங்க. சுப்பிரமணிய சிவா, மகாகவி, இனிய நந்தவனம் அப்படின்ற பத்திரிகைகள்ல கவிதைகள் வந்து வெளியிட்டிருக்காங்க இவங்க. மேலும் இவங்களோட கட்டுரை தொகுப்பு தான் சங்க பெண் கவிதைகளும், ஆண் நன்று பெண் இனிது அப்படின்ற கட்டுரை தொகுப்பு புத்தகமா வெளிவந்திருக்கு. சங்க பாடல்கள், நவீன இலக்கியம், நீர் மேலாண்மை, கல்வி, சுற்றுச்சூழல், விவசாயம் சார்ந்த கட்டுரைகளை எழுதிக்கிட்டு வராங்க இவங்க. இவங்களோட விருதுகள் எவ்வளவு பெற்றிருக்காங்கன்னா, சிறப்புகள் என்னன்னா, சிற்பி அறக்கட்டளை விருதும், ஏழைகளுக்கான திறன் மேம்பாட்டின் மூலம் அதிகாரம் அப்படின்ற விருதுமே பெற்றிருக்காங்க. மேலும் சாகித்ய அகாடமி நடத்துற உலக மகளிர் தினம் அந்த நிகழ்வுல தாய்மொழி கவிதை வாசிப்பு, தென்னிந்திய மொழி கவிதை வாசிப்பு போன்ற நிகழ்வுகளை பங்கேற்று நம்மளுடைய தமிழ்நாடு சார்பா கலந்துக்கிட்டு கவிதை வாசிக்குவாங்க. இவங்க 12 நூல்களும் 2 புத்தகங்களும் சமீபமா ஒரு புத்தகமும் வெளியிட்டிருக்காங்க. இப்போ வந்து இவங்களை எடுத்துக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க வந்து இப்ப சமகாலத்துல ஏற்றவாறு நம்ம எளிய நடைமுறையில நம்ம ரசிக்கிற தன்மையுடைய இவங்களுடைய எழுத்து நடை மிகவும் எளிமையா நம்மள கவர்ந்ததா இருக்கு. அதனாலதான் முக்கியமா இவங்களோட எழுத்துக்கள் வந்து நம்ம எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. முக்கியமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எடுத்துக்கிறதுக்கு காரணம். நன்றி. நம்ம வந்து இதுல ஒரு தலைப்பை நம்ம எடுத்துக்கலாம். மொத்தம் 45 பெண்பார் புலவர்களை பத்தி அவங்க கொடுத்திருக்காங்க. இதுல முக்கியமா ஒரு தலைப்பை நம்ம இன்னைக்கு ஒரு தலைப்பை எடுத்துக்கலாம். நேரம் கருதி இன்னொன்னுமே எடுத்துக்கலாம். முதல்ல ஆதிமந்தியார் அவர்கள் எழுதிய யானுமோர் ஆடுகள மகளே, தலைப்பு இதுதான். ஆதிமந்தியார் அவர்கள் எழுதிய யானுமோர் ஆடுகள மகளே குறுந்தொகை பாடல் இது. இதற்கு ஒட்டிய அவங்களுடைய கருத்துக்களை பார்க்கலாம். பொதுவா குழந்தைங்களை வந்து நம்ம கடைக்கு அனுப்புறப்போ, ஒரு சின்ன குழந்தைங்களை ஒரு கடைக்கு அனுப்புறோம்னா, ஒரு ஒரு 10, 12 வயசு குழந்தைங்களை கடைக்கு அனுப்புறப்போ வீட்டுல எல்லாரும் என்ன சொல்லி அனுப்புவோம்? ஒரு அங்கங்க வேடிக்கை பார்க்காம சீக்கிரமா வாங்கிட்டு வா அப்படின்னு நம்ம சொல்லி அனுப்புவோம் இல்லையா? குடும்பத்துல அதுவும் கடைக்குட்டி பெண் ஒருத்தி இருக்கிறான்னா, அவ வந்து அவசர அவசரமா நம்ம கடைக்கு ஏதோ தேவை நம்ம அவசர அவசரமா அனுப்புறோம்னு சொன்னா கூட அவ வந்து 10 நிமிஷம் கூடுதலா தான் வருவாளாம். ஒரு வீட்டுல ஒரு குழந்தை நூத்துக்கிழவி போல அவ ஓயாம எங்க வீட்டு பொண்ணு பேசுவான்னு அவங்க வீட்டு பெரியவங்களே சொல்ற மாதிரிதான் இருக்கும். ஒரு கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கிட்டு வர சொன்னா கூட வழியில தென்படுற ஒரு சின்ன கிளை அசந்தா கூட அங்கேயே நின்னு ஏன் அசைற அப்படின்னு மரத்துல கேட்டுட்டுதான் அவ வீடு திரும்புவா அப்படின்னு அவங்க அம்மா வந்து நிறைய அம்மாக்கள் சொல்றதை நம்ம பார்த்திருக்கோம். ஒரு வீட்டுல விருந்தினர் எல்லாம் வராங்கன்னு சொன்னா கூட துருன்னு அவங்களோட கவனம் முழுக்க அந்த குழந்தை மேலதான் இருக்கும். இப்படித்தான் குட்டி வயசுல பால்ய காலத்துல இப்படி துருன்னு இருக்கிற பெண்கள் வந்து ஓயாம பேசுற பெண் குழந்தை வந்து அதோட பருவத்தின் தொடக்கத்துல யாரோடுமே அதிகம் பேசாம அமைதியா போயிடுறத நம்ம பார்க்க முடியுது. குழந்தையா இருக்கிறப்ப நல்லாதான் பேசுவா, இப்ப கொஞ்சம் கூச்ச சுபாவம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்றத வீட்டுல பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, அதை நம்ம கேட்டிருப்போம். இல்ல இவ வந்து எந்த உணர்வுமே வெளிப்படுத்தவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு புறந்தள்ளிட்டு போறதையும் பாக்குறோம் இல்லையா? ஏன்னா துருன்னு பேசுற குழந்தை டக்குன்னு சைலண்ட் ஆயிட்டா எல்லாருக்குமே தோணும் இல்லையா? அது வந்து அவ வந்து தனிமையில அந்த பருவத்திலும் அவ வந்து பால்ய காலத்துல இருந்த மாதிரிதான் இருப்பா. ஆனா அவ ஒரு ஏகாந்த ரசனைக்குள்ள அவ வந்து போயிருவா. அந்த பருவத்துல ஒரு ஏகாந்த ரசனைக்குள்ள போயிருவா. பூக்களோட பேசுவா, மரங்களோட பேசுவா, தாவரங்களோட பேசுவா. ஆனா அவ வந்து தனியா பேசுற மாதிரிதான் இருக்கும். ஏன்னா எல்லார் முன்னாடியும் ஒரு கூச்சமோ ஒரு தனிமையோ அததான் அந்த பொண்ணு அந்த பருவத்துல விரும்புவா. இது எல்லாமே நம்மளும் இந்த பாதையில கடந்துதான் நம்ம வந்திருப்போம். நம்ம சின்ன வயசுல இருக்கிற மாதிரி ஒரு பெரியவளா ஆன உடனே நம்ம ஆக முடியுதா? இல்ல அந்த மாதிரிதான் இருப்போம். நம்மளும் அந்த மாதிரி ஒரு பருவத்தை கடந்துதான் நம்ம வந்திருப்போம். இவ டக்குன்னு ஒரு சில நேரத்துல டக்குன்னு கோவப்படுவா. அம்மா கிட்டயோ தம்பி கிட்டயோ கோவப்படுவா. சில நேரத்துல ரொம்ப சைலண்டா இருப்பா. எல்லா பெண்களுமே சில போது மௌனமும் சில போது கலகலப்பும் கலந்ததான் எந்த பெண்ணுமே தன்னோட பருவத்தை கடந்து வந்திருப்பா. மேலும்
ஒரு குடும்பத்துல ஒரு சம்பாத்தியமே பண்ணலனாலும், குடிச்சிட்டு வந்து ஆண்கள் வந்து கணவன் வந்து பெண்ண அடிச்சாலுமே, அந்த மாரி இந்த சூழல் இந்த காலம் வரைக்குமே பெண்கள் வந்து பொறுத்துக்கிட்டு தான் போறாங்க. ஏதாவது ஒரு சின்ன காரணம் 2 பேருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு முரண்பாடு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சாயங்கால நேரத்துல ஒரு சண்டையோ ஏதோ ஒண்ணு வருது. அப்ப ஆண் என்ன பண்றான்? உடனே சட்டைய எடுத்து மாட்டிட்டு வெளியில போயிருவான். போய் ஒரு கடைக்கு போறானோ, இல்ல ஃப்ரெண்ட்ஸ பார்த்து பேசுவாங்க. இல்ல எங்கேயோ அதிகபட்சமா இந்த மது கடைக்கோ, இந்த மாரிக்கோ போயிருவாங்க. ஆண பொறுத்த மட்டும் அது ஒரு இயல்பான விஷயம். ஆனா இந்த சூழல்ல பெண் என்ன பண்ணுவா? அவளால அப்படி முடியுமா? அவ என்ன பண்ணுவா? வீட்ல தனியா சத்தம் போட்டு அழுவா. இல்ல வீட்ல இருக்கிற செடிகிட்டயோ, கொடிகிட்டயோ, எதுகிட்டயோ புகார் சொல்லுவா. இந்த மாரி தான் ஒரு பெண்ணோட நிலைமை இன்னிய வரைக்குமே இருக்கு. சட்டத்தோட உதவியோ, காவல் நிலையத்துக்கோ எல்லா பெண்களும் போறதில்ல. தன்னால முடியல. ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ்ல மட்டும் தான் பொண் வந்து அந்த இடத்துக்கு போக அவளாலேயே தாங்க முடியல அப்படின்ற அந்த மாரி ஒரு நிலையில தான் அவ போவா. இல்லையா? அத போறதுக்குமே அப்படி செய்யறதுக்குமே ஒரு பெரும்பாலான பெண்கள் வந்து விரும்புறதும் இல்ல. அந்த மாரி போறதுக்கும். திருமணத்திற்கு பின்பு கணவனோட ஏற்படுற மன வேறுபாட்ட ஒரு பேசி சரி செஞ்சுக்க முடியும். ஓரளவுக்கு பேசலாம். உட்கார்ந்தான சூழல்ல 2 பேரும் உட்கார்ந்து பேசலாம். இல்ல யாரையாவது பெரியவங்க வந்து பேசி அவங்களோட பிரச்சனைகள சரி பண்ணலாம். ஆனா, திருமணத்துக்கு முன்னாடி ஆண் முரண்பட்டாலோ, கைவிட்டுட்டு போனாலோ, அந்த பெண் வந்து ரொம்ப பரிதாபத்துக்குரியவளா மாறிடுறா. ஆண் கைவிட்டுட்டான்னு வச்சுக்கோங்க. இப்பயும் நடக்குதுல்ல. ஒரு அம்மா ஒரு பெண் வந்து பெண்ண வந்து கர்ப்பமாக்கிட்டு விட்டுட்டு போறான். அவன வந்து அந்த ஆணோட வீட்ல போய் அந்த பொண்ணு உண்ணாவிரதம் இருக்கா? அ இதுல போயிருக்கா? ஒவ்வொரு இடத்துலயும் பொது இடத்துல வந்து இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? அவளோட நிலைமை வேற வழி இல்லாம அந்த மாரி நிலைமைக்கு வல வல் தள்ளப்படுறா அவ. இவ்விதமான சூழல்ல இது இந்த காலத்திலயும் நடக்குது. இதே 3000 வருடங்களுக்கு முன்னால இந்த மாரி ஒரு சூழ்நிலையில தவித்த ஒரு பெண்ணோட பாடல் தான். பெண் பார்ப்புலவர் பாடிய ஆதிபந்தியாருடைய பாடல் தான் இது. மல்லர் குழிய விழவி நானும் மகளிர் தழீஇய துணங்கை யானும் யாண்டும் காணேன் மாண்ட கோனை யானுமோர் ஆடுகள மகளே என்கை கோடிரிலங் குவளை நெகிழ்த்த பீடுகெழு குருசிலுமோர் ஆடுகள மகனே. இந்த பாடல பாடுனவங்க ஆதிமந்தியார். வீர மறவர்கள் கூடி நடத்துகிற சேரி விழாவிடத்தும் மகளிர் தம்முள் தழுவியோடு துணங்கை கூத்தில் இடத்திலும் இவை இல்லாத பிற இடங்களில் தேடியும் மாட்சிமை பொருந்திய தலைவனை காணவில்லை. இங்ஙனம் எங்கு சென்று தேடி அலைந்தாலும் நானும் கூத்தாடும் ஆடுகளத்திற்குரிய ஆடுமகளே ஆனேன். என்னுடைய கைகளில் சங்கினை அறுத்து செய்த வளையல்கள் அணிந்திருந்தேன். அந்த வளையல்கள் தானே கழன்று விழும்படியாக நலிவை என்னிடத்தில் செய்த பெருமை பொருந்திய தலைவனும் என்னால் ஆடுகளதோறும் தேடப்படுகின்ற அவனும் ஆடுகள மகனே ஆயினன். பாடல மேலோட்டமான விளக்கமா பார்த்தா தலைவியை மனம் செய்து கொள்ள அயலார் முயற்சி பண்றாங்க. அது வரையில பிறர் அறியாமல் தன் மனசுல தலைவனை பற்றி யாருக்குமே சொல்லாம இருந்த தலைவி அப்பதான் தோழி கிட்ட சொல்றா. தலைவனை தேடி விழாக்கள் நடைபெற இடத்துல எல்லாம் தேடி அலைறா. ஆடுகளத்திற்குரிய ஆடுமகள் போல இழிநிலையை தானும் அடைந்ததாக தலைவி சொல்கிறார். அப்படின்னு தான் உரையாசிரியர் குறிப்பிடுறாங்க. தலைவி தலைவனை சந்திக்கிறார். அவன் வேற்று நிலத்தை சேர்ந்தவன். ஏன்னா அவன் வாழற நிலத்துல சேர்ந்தவளா அவளோட நிலத்திலே சேர்ந்தவளா இருந்தா அவங்க 2 பேரும் சந்திக்கிறது ரொம்ப ஈஸியா போயிடும். எந்த தடையுமே இருக்காது. மேலும் உறவுகளுக்குள் திருமணம் செய்து கொள்வது ரொம்ப இயல்பான விஷயம். 2 பேரும் ஒரே உறவா இருந்தா ஒரு சொந்தக்காரங்களா இருந்தா திருமணம் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்ல. மருத நிலத்துல இந்த பாடல் வந்து காட்சி அமைந்துள்ளது. ஆனால் தலைவி சங்கு வளையல்கள் அணிந்திருக்கிறார். ஒருவேளை தலைவன் வந்து நெய்தல் நிலத்தை சேர்ந்தவனா இருக்கலாம். அவன் அந்த சங்கு வளையல பரிசளித்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தலைவி அவனோடு கூடியிருக்கிறாள். அவனுடைய அன்பில் நெகிழ்ந்திருக்கிறாள். அப்படியானா அப்படி ரொம்ப அன்பா ஒண்ணா இருந்த தலைவனை திடீர்னு காணோம். அப்படியான தலைவனை காணவில்லை. இது எதுவுமே தெரியாத அவள் வீட்டு பெரியவர்கள் அவளுக்கு வந்து வேற இடத்துல திருமணம் பேச முயல்றாங்க. தலைவி தோழியிடம் தன்னுடைய நிலையை சொல்றா. கோவில், திருவிழா போன்ற நடைபெற அந்த மாதிரி இடங்களை தவிர பெண்கள் பொதுவா அந்த காலத்துல பெண்கள் வந்து கோவில், திருவிழா இந்த மாதிரி இடத்துக்கு தான் போக முடியும். மத்த இடத்துக்கு அவளால போக முடியாது. அது போல அவ போன இடத்துல எல்லாம் அந்த இடத்துக்களை எல்லாத்துக்கும் அவ வழக்கமா போற இடத்துல எல்லாம் அவனை போய் தேடுறா.
அவ்விதம் அவள் வெளியே வர வாய்ப்புகள் இருக்கிற இடத்துல எல்லாத்துலயும் அவ போய் தேடுறா. ஏன்னா நினைச்ச நேரத்துல அந்த காலத்துல பெண்கள் வெளியில வர முடியாது. அவ போற வாய்ப்புள்ள இடங்களில் எல்லா இடத்துலயும் தன்னுடன் உறவாடிய தலைவனை இருக்கிறானா அப்படின்னு தேடி போறா. இதுக்கு முன்னாடிலாம் அவன் தான் தேடி அவள சந்திக்க வருவான். தேடி வந்து அவளை சந்தித்த காலம் கடந்து போய், இப்ப என்ன ஆகுதுன்னா, அவனை தேடி அலையிறா. அவன் எங்க இருக்கான்னு தேடி அலையிறா. இவ்விதமான தன்னுடைய நிலைய தானே இழிவா கருதி தன்னிரக்கம் கொள்றா அப்படின்னு தான் இந்த பாடலோட பொருள். தலைவிய தலைவன் சந்தித்து அவளோடு பழகத் தொடங்கியது, கூடியிருந்தது தவிர, அவளை பிரிந்து சென்றது வரையில தலைவி வந்து அவன பத்தி யாருக்கிட்டயுமே சொன்னதில்ல. 2 பேரும் ஒண்ணா இருக்கிறது வரைக்கும் யாருக்கிட்டயுமே அவ சொல்லல. ஒரு பெண் வந்து பொதுவா ஒரு பெண் தன்னுடைய அந்தரங்கத்த ஒருபோதும் யார்கிட்டயும் சொல்றதில்ல. மேலும் அவளே விரும்பினா கூட அதற்கான சூழலும் மனிதர்களும் அவளுக்கு வாய்ப்பதும் இல்ல. சப்போஸ் சில சமயம் நம்பிக்கை வைத்து யார்கிட்ட பகிர்ந்துக்கிறா கூட சில விஷயங்கள் வந்து அவளுக்கு எதிராவே திரும்பி அவளையே அவமானப்படுத்திரும். அவ வந்து மனசு இல்லாம யார்கிட்டயோ பகிர்ந்துக்கணும்னு நினைச்சா கூட அது அவளுக்கே அவமானமா மாறிடுது. எனவே அவ வந்து தன்னை பத்தியான விஷயத்த யார்கிட்டயும் சொல்றதுக்கு முதல்ல பெண் அச்சப்படுறா. இன்றைக்கு வேணா ஒரு பெண் வந்து தன்னுடைய காதல அதற்கு தொடர்புடைய ஆணிடம் வெளிப்படுத்துறதுக்கு நிறைய வழிமுறைகளும் வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா அப்போ வந்து அதை வெளிப்படுத்துறதுக்கு அவளுக்கு வந்து வாய்ப்புகளும் வழிமுறைகளும் கிடையாது. தோழியிடமோ உறவினரிடமோ கூட சொல்ல முடியாது. அதிகபட்சம் அவளால சொல்ல முடிஞ்சாலும் தோழிதான். அதையும் தாண்டி ஒருத்தையே ஒரு ஆள்கிட்ட சொல்ல முடியும்னா அது தோழி கிட்டதான் சொல்ல முடியும். மேலும் காதல மட்டும் இல்ல, கோபம், இயலாமை, துயரம், கனவு இத கூட சக மனிதர்கள் கிட்ட ஒரு பெண் அதிகம் பகிர்றதை விட இயற்கை கிட்டயே தான் அவ ரொம்ப பகிர்ந்துக்கிறா. அது என்னன்னா அவங்க வீட்டுல வளர்க்கிற ஆடு, மாடு, கோழி, பூனை, அப்புறம் தாவரங்களை வளர்ப்பது, இயற்கை பக்கமாவே வைத்துக் கொள்ளும் இயல்புடையவளாதான் பெண் இருக்கா. காக்கைக்கு சோறு வைக்கிறப்போ அதுகிட்ட பேசுறது, அணில்கிட்ட பேசுறது, ஆட்டுக்கு தழை உடைச்சு போறப்ப கிராமங்கள்ல இப்பயும் நம்ம பார்ப்போம். ஆட்டுக்கு தழை உடைச்சு போறப்ப பெண்கள் ஆட்டுக்கிட்ட பேசுறது, மாட்டுக்கு தண்ணி வைக்கிறப்போ அவங்க கிட்ட பேசுறது, பூனை கிட்ட பேசுறதோ, நாய்கிட்ட பேசுறதோ, நிலா கிட்ட நிலாவை காட்டி குழந்தைங்களுக்கு சோறு ஊட்டுவது, அப்ப நிலா கிட்ட பேசுறது, இப்படி இந்த மாதிரி இயற்கையோட பேசுறப்ப பெண்களுக்கு எந்த சிக்கலும் இல்ல. அது ரொம்ப முக்கியம். மனிதர்கள்ட்ட பேசுறப்ப அவளுக்கு எதிரா திரும்புற விஷயங்களு இயற்கையோட பேசுறப்ப அவளுக்கு எந்த சிக்கலுமே இல்ல. அவளுக்கு வசதியாவும் இருக்கு தன்னோட ஆதங்கத்தை கொட்டி தீக்கிறதுக்கு. கவி ஆசிரியர் இங்க ஒரு ஒரு எழுத்தாளரை பத்தி ஒரு கதையை பத்தி குறிப்பிடுறாங்க. ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்காவ் என்ற அவர் எழுதிய துக்கம் அப்படின்ற ஒரு கதை ஒண்ணு இருக்காம். அது வந்து தன் மகனை பறிகொடுத்த ஒரு குதிரை வண்டிக்காரனை பத்தியான கதை. ஒருவன் வந்து தன் வண்டியில் ஏறும் பயணிகள் எல்லார்கிட்டயுமே தான் பையன் இறந்துட்டத அந்த துயரத்தை சொல்ல தொடங்குறான். பயண அவசரத்துல இருக்கும் பயணிகள் யாருமே அதை காது கொடுத்து கேட்க அவங்களுக்கு நேரம் இருக்காது. அவங்க பயணம் போற அவசரம். அவன்கிட்ட முழுசா காது கொடுத்து அவங்களால கேட்க முடியாது. கடைசியா அவன் என்ன பண்றான், வண்டியை நிறுத்திட்டு லாயத்துல குதிரையை கட்டிட்டு அதன் கிட்ட தன்னோட துயரத்தை சொல்லி அழுகுறதா அந்த கதை முடியுமா. அந்த கதை அப்படிதான் முடியும். அந்த குதிரை கிட்ட சொல்லி அழறான். பொதுவா ஆண்கள் எப்பொழுதுமே ரொம்ப திடமானவங்க, சித்தமுடையவர்கள் அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க. ரொம்ப தைரியமானவங்க, எதுக்கும் மனசு கலங்காதவங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆண்களுக்கு கூட சில நேரத்துல பகிர்ந்து கொள்ள பகிர்ந்து கொள்ளாமல் தன்னையே ஈர்த்து வைத்துக் கொள்ள இயலாது. ஒரு சில பேர் ஆண்களுக்கு கூட இந்த மாதிரி தன்னோட துக்கத்தை யார்கிட்டயாவது பகிர்ந்தா நல்லா இருக்கும். அந்த மாதிரியான நினைவு வரப்போ ஒரு பெண் என்ன பண்ணுவா, எப்பொழுதுமே பெண் வந்து இயல்பா வந்து தன்னோட துக்கத்தை அழுது ஆற்றிக் கொள்ளக்கூடியவ. பெண்கள் வந்து பகிர்ந்து கொள்ளும் பழக்கமுடையவங்க. யார்கிட்டயாவது பகிர்ந்துக்கணும். அது இயற்கையா இருக்கலாம், மனுஷனா இருக்கலாம். ஒரு எந்த எதுக்கு எந்த ஒரு ஏதாவது ஒரு பொருள் கிட்ட கூட அவங்க பகிர்ந்துப்பாங்க. அந்த மாதிரி அழுது ஆற்றுப்படுத்திக்கிட்டாதான் அவங்க மனசு ஆறும். அப்புறம் கொஞ்சம் சமநிலை அடைவாங்க. அவங்களுக்கு அப்படியான பெண்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆளே இல்லைன்னா அவங்களோட நிலை என்ன ஆகும்? இன்னும் துயரமா தானே போகும் இல்லையா? மேலும் ஆசிரியர் வந்து அவங்களோட சொந்த நிகழ்வு ஒண்ணு வந்து இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. அவங்க அவங்க வாழ்க்கையில நடந்த சொந்த நிகழ்வ. கொடைக்கானல் போகும் பாதையில வந்து ஒரு மலை பாதையை ஒட்டி அந்த கொடைக்கானல் போற மலை பாதையை ஒட்டி ஒரு கட்டடத்தை வந்து அவங்களுக்கு எப்பொழுதும் போறப்பெல்லாம் அவங்க திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கிறதுனால அடிக்கடி போறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு.
அந்த கற்களால் கட்டப்பட்ட தகரத்தில் கூரை வேய்ந்த அந்த சிறிய கட்டடத்துல யாருமே வசிக்கிறது இல்லையா. அந்த இடத்த எப்பொழுதுமே புகைப்படம் எடுக்கிறது அவங்களோட பழக்கமா. அது எப்படி இருக்கும்னா, மழைக்காலத்தில் நனைந்தும், அதற்கடுத்த வசந்த நாட்களில் அது படர்ந்திருக்கும் காட்டுக் கொடிகளால் தழைத்தும், கோடையில் தீப்பற்றியது போல கருகியும், ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொரு தோற்றம் காட்டும். ஒரு முறை அங்கே வாசல்ல ஒரு பெண்மணி அமர்ந்திருக்கிறத பார்த்திருக்காங்க. அவங்க கிட்ட போய் தனியா உட்கார்ந்திருக்கப்ப, அவங்ககிட்ட போய் பேச்சு குடுக்குறப்ப, அவங்க தாண்டிக்குடியை சேர்ந்தவங்கன்னும், அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு காப்பி தோட்டத்துல கணவர் வேலைக்கு சென்றிருப்பதாகவும், அவர் கொண்டு வருகிற காப்பி பழங்கள காய வச்சு பதப்படுத்துறது தான் இவங்களோட வேலைன்னும் சொல்லியிருக்காங்க. யாருமே வராத இந்த இடத்துல வானத்தையும், தாவரங்களையும், பறவைகளையும் பார்த்தபடி பகலெல்லாம் தனித்து அமர்ந்திருக்கும் அந்த பெண் யாரோடு பேசுவார் என்று நினைத்தேன். பொழுதெல்லாம் பேசாமல் இருப்பது பாரமாக இருக்காதா என்று கேட்டேன். அந்த பெண்மணி கேட்டது காதில் விழாதது போல சற்று நேரம் வெறித்து பார்த்தபடி இருந்தார். பிறகு பெரும் மூச்சுடன் சொன்னார், உனக்கு இந்த வாய் ஆகாதுன்னு ஊரே சொல்றபடி ஓயாம தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். என் ஒத்த பிள்ளை இன்னைக்கு இருந்தா 30 வயசு இருக்கும். காய்கறிகளோட ஏத்த பசங்களோட போனவன் லாரி கவுந்து அத்தோட போயிட்டான். என் பேச்சும் அவனோடவே போயிடுச்சு. இப்போ வீட்டுக்காரர் கிட்ட கூட வா போ அப்படின்னு 2 வார்த்தையோட நின்னு போச்சு தாயி என்று கண்களை துடைத்துக் கொண்டார். இப்போ நவீன தொழில்நுட்ப சாதனங்கள் நிறைய பெருகி இருக்கு இல்லையா நம்ம கிட்ட. என்னென்னவோ இருக்கு நவீன தொழில்நுட்ப சாதனங்கள் பேசுறதுக்கு, பாக்குறதுக்கு எல்லாமே. ஆனா இன்றைக்கு கூட அதனோட அறிமுகம் இல்லாம இயற்கையோடு மட்டுமே தன்னை பகிர்ந்த வண்ணம் இருக்கிற பல பெண்கள் இருக்கிறாங்க. இந்த ஒரு கட்டடம் இருக்கு இல்லையா, இந்த கட்டடம் ஒவ்வொரு பருவத்திலும் ஒரு முகம் காட்டுவது போல, ஒரு பருவத்தில் கலகலப்பாக இருக்கும் பல பெண்கள் வேறொரு பருவத்தில் தனிமைக்குள் தங்களை புதைத்துக் கொள்கிறார்கள். இந்த கட்டிடம் ஒவ்வொரு பருவத்திலும் ஒரு முகம் காட்டுவது போல, ஒரு பருவத்தில் கலகலப்பாக இருக்கும் பல பெண்கள் வேறொரு பருவத்தில் தனிமைக்குள் தங்களை புதைத்துக் கொள்கிறார்கள். ஒரு பெண்ணின் மனம் அந்த சூழலின்றி தனியே பிரித்து பார்க்கும். ஒரு பெண்ணோட மனசு அவளோட சூழல்ல இருந்து தன் மனச பிரித்து பார்ப்பதே இல்ல. மாறா அந்த சூழலோட ஒரு பகுதியாவே தான் இருந்து தன்னை உணர்ந்துக்கிறா. அதனாலதான் தாவரங்களோடையும், பறவைகளோடையும், விலங்குகளோடையும் உரையாடி கொண்டிருப்பது பெண்களுக்கு ஒரு இயல்பானது ஒரு வழக்கமா இருக்கு. கவிஞர் இளம்பிறை கவிதை ஒன்று அப்படி இருக்குன்னு ஆசிரியர் குறிப்பிடுறாங்க. அந்த கவிதையை இங்க குறிப்பிட்டிருக்காங்க. நெஞ்சடைக்கும் துயரங்களை பூவரச மொட்டுக்கள் பார்த்து புலம்பினேன். நெஞ்சடைக்கும் துயரங்களை பூவரச மொட்டுக்கள் பார்த்து புலம்பினேன். பூத்து விசிறிய போது அறிந்து நெகிழ்ந்தேன் அதன் ஆறுதல் மொழியை. பூத்து விசிறிய போது அறிந்து நெகிழ்ந்தேன் அதன் ஆறுதல் மொழியை. ஆண்டனாவில் அமர்ந்திருந்த காகத்திடம் சொன்னேன், கரைந்து பறந்தது பகிர்தலாய். ஆண்டனாவில் அமர்ந்திருந்த காகத்திடம் சொன்னேன், கரைந்து பறந்தது பகிர்தலாய். பூனையின் பளிங்கு கண் பார்த்து கூறினேன், நான் இருக்கிறேன் என்பதாய். வால் உரச நெருங்கி உட்கார்ந்து கொண்டது என்னோடு. பூனையின் பளிங்கு கண் பார்த்து கூறினேன், நான் இருக்கிறேன் என்பதாய். வால் உரசி நெருங்கி உட்கார்ந்து கொண்டது என்னோடு. நதி நீரில் கலந்தேன், சூடிச் சென்ற செம்பருத்தி பூவை கால்களில் மோத செய்து நிறுத்தியது. எடுத்து துடைத்துக்கொள் என்பதாக. நதி நீரில் கலந்தேன், சூடிச் சென்ற செம்பருத்தி பூவை கால்களில் மோத செய்து நிறுத்தியது. எடுத்து துடைத்துக்கொள் என்பதாக. நினைவுகளும் காற்றும் நிரப்பிய அறையில் அழுதழுது சொன்னேன். கவிதை எழுத வைத்தது. நினைவுகளும் காற்றும் நிரம்பிய அறையிடம் அழுதழுது சொன்னேன். கவி எழுத வைத்தது. விட்டிருக்கலாம் அத்துடன் உன்னிடம் கூறாமல். விட்டிருக்கலாம் அத்துடன் உன்னிடம் கூறாமல். இவ்விதமா ஒரு பெண் தன்னோட துயரத்தை காரணமானவங்க கிட்டயும் சொல்ல இயலாம போகும்போது இயற்கையிட்ட ஏதோ ஒன்றிடம் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு போறாங்க இல்லையா. மேலும் அவளை துயரப்படுத்தவங்க கிட்டயே அதை சொல்வதால எந்த பயனும் இல்ல. அவளை பத்தியான முழு புரிதல் அவனுக்கு இருந்திருந்தா அங்க துயரத்துக்கே வேலை இல்லை இல்லையா. அந்த துயரப்படுத்தவங்க கிட்டயே சொல்றதுனால எந்த பயனுமே அவளுக்கு இல்ல. அவளை புரிஞ்சுகிட்டு இருந்தா அந்த துயரத்துக்கே அவங்களுக்கு அங்க வேலை இல்லை. எனவே புரிதலற்ற ஒருவரிடம் தன்னுடைய துயரத்தை சொல்வதை விட மேலானது 4 சுவர்களுக்குள் தனித்து அழுவது என்று இன்றைய நவீன பெண் உணர்ந்திருக்கிறாள். இளம்பிறையின் கவிதையில் வருகின்ற பெண் இயற்கையை சந்திக்கின்ற அல்லது அந்த சூழலில் வாழ இயலாத ஒருத்தி தான்
இந்த காலத்துல இருக்கிற அந்த பெண்ணா இருக்கணும். எனவே அவளால் 4 சுவர்களுக்குள் புழுங்கி அழுவது தவிர வேறு என்ன செய்ய இயலும்? அவளால அத மட்டும் தான் செய்ய முடியுது. 4 சுவர்ல அவள வந்து அவ கஷ்டத்த சொல்லி அந்த 4 சுவத்துக்குள்ளதான் அவளால சொல்லி அழ முடியுது. நிலத்தின் தன்மையும் பொழுதும் மாற்றம் அடைந்திருப்பது ம மக்களின் மனதை பாதிக்கவே செய்கிறது. கடைசியில இத முடிச்சிருக்காங்க. நிலத்தின் தன்மையும் பொழுதும் மாற்றமடைந்திருப்பது மக்களின் மனதை பாதிக்கவே செய்கிறது. எனவே இயற்கையும் கூட தன்னை கைவிட்டு விட்டதாக சில சமயம் பெண் நினைக்கிறாள். இயற்கையும் கூட தன்னை கைவிட்டு விட்டதாக சில சமயம் பெண் நினைக்கிறாள். இவ்வாறு நிலமும் அதன் பண்புகளும் திரிபடைந்திருக்கும் நிகழ்காலத்தில் தன்னுடைய துயரையும் மகிழ்வையும் பெண் யாரிடம் சொல்வாள்? இன்றைய பெண்களின் கண்ணீரும் சொல்லும் இயற்கையிடம் சேராமலும் உரியவரிடம் சேர்ப்பிக்க இயலாமலும் 4 சுவர்களுக்குள் மோதி அதனுள்ளேயே எதிரொலித்து அடங்குகிறது. இன்றைய பெண்களின் கண்ணீரும் சொல்லும் இயற்கையிடமும் சேராமலும் உரியவரிடம் சேர்ப்பிக்க இயலாமலும் 4 சுவர்களுக்குள் மோதி அதனுள்ளேயே எதிரொலிக்கிறது அப்படின்னு இந்த பாடலை முடிச்சிருக்காங்க. மேலும் இந்த பாடல் எழுதினவங்க ஆதிமந்தியார் இருக்காங்கல்ல, அவங்க வந்து சோழ மன்னன் கரிகாலனோட மகள். இவங்க வந்து வஞ்சி என்ற சேர நாட்டு மன்னன் ஆட்டனத்தி கிட்ட ஆடல் பயின்றவங்க. இவங்க இருவருமே மனம் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இவங்க இருவரும் காவிரி கரையில வந்து குளிக்கும் போது ஆட்டனத்தி வந்து அந்த காவிரியில அடிச்சுட்டு போயிடுறாரு. அப்போ வந்து அந்த இவங்க ஆதிமந்தியார் வந்து ஒவ்வொரு ஆற்றங்கரை ஓரமா அவளை தேடி பித்து பிடிச்ச மாதிரி அவங்கள தேடி அலையுறாங்க. அப்படியே தேடி அலையிறப்போ மருதி அப்படின்ற மீனவ பெண் ஒருத்தி வந்து காவிரி கடலோடு கடக்கிற இடத்துல வந்து ஆட்டனத்திய காப்பாத்தி வச்சிருக்கா. ஆதிமந்தி அவங்க போய் மருதி வந்து அந்த ஆட்டனத்திய ஆதிமந்தி கிட்ட சேர்த்து வச்சுட்டு மருதியும் அந்த காவிரி கரையில விழுந்து இறந்ததா சொல்றாங்க. ஏன்னா மருதி வந்து ஆட்டனத்திய விரும்பி இருப்பா. இது வந்து உண்மையா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த ஆட்டனத்தியும் ஆதிமந்தியும் திருமணம் பண்ணிக்கிட்டதுக்கான வரலாறு சான்று இருக்கு. ஏன்னா சேர மன்னன் அவரு மகளை வந்து கரிகாலன் வந்து சேர மன்னனுக்கு தன்னுடைய மகளையே திருமணம் செய்து கொண்டதா வரலாறு இருக்கு. இவங்களை பத்தியான பாடல் வந்து வெள்ளி வீதியாரும் அகநானூர்ல பாடியிருக்காங்க. பரணர் அப்படின்றவங்களும் இந்த நிகழ்வை பத்தி பாடியிருக்காங்க. இது மத்த ஆசிரியர் பெண்பார் புலவர்கள் எல்லாருமே வேற ஒரு அடுத்தவங்களுக்கான நிகழ்வை பாடின மாதிரிதான் இருக்கும். அவங்களுக்கு சொந்தமான நிகழ்வை பாடினாங்களா என்னன்னு தெரியல. ஆனா ஆதிமந்தியார் மட்டும் தன்னோட நிலையவே அவங்க பாடின மாதிரிதான் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. ஏன்னா அதுக்கு சான்றுகள் எல்லாமே இதெல்லாம் கொடுத்திருக்கிறதுனால அவங்க தனக்கானத வந்து தனக்கான வந்த துயரத்தை அவங்களே பாடின மாதிரிதான் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இதுல வந்து இந்த இந்த ஆதிமந்தியாருக்கு அவங்களோட சூழலுக்கு ஏத்த மாதிரி ஒரு கவிதை ஒண்ணு சக்தி ஜோதி எழுதின கவிதையே எனக்கு ஒண்ணு இது வந்து கொடுக்கலாமான்னு தோணுது. அந்த இரவிலிருந்து இறங்கி வருவது எப்படி என அறியாமல் இருக்கிறேன். அந்த இரவிலிருந்து இறங்கி வருவது எப்படி என அறியாமல் இருக்கிறேன். காற்றில்லாத தேசத்திலிருந்து வந்தவள் நான். சமுத்திரத்தின் நிறைவை வேண்டி நிற்கிறேன் இந்த நீல் கடற்கரையில். காற்றில்லாத தேசத்திலிருந்து வந்தவள் நான். சமுத்திரத்தின் நிறைவை வேண்டி நிற்கிறேன் இந்த நீல் கடற்கரையில். அவன் எங்கோ இருக்கிறான், எப்படியோ இருக்கிறான், அல்லது எவ்வாறு இருப்பான்? அவன் எங்கோ இருக்கிறான், எப்படியோ இருக்கிறான், அல்லது எவ்வாறு இருப்பான்? அவன் சொற்களின் வசீகரத்தில் அவனை சுகித்திருந்த கணத்தில் மழை பொழிய துவங்கியிருந்தது. அவன் சொற்களின் வசீகரத்தில் அவனை சுகித்திருந்த கணத்தில் மழை பொழிய துவங்கியிருந்தது. மேகமும் மந்தாரமும் சூழ்ந்திருக்கும் அந்த மயக்கத்திலிருந்து மீள விரும்பாமல் அவள் கரை சேர வந்திருப்பவள் நான். மேகமும் மந்தாரமும் சூழ்ந்திருக்கும் அந்த மயக்கத்திலிருந்து மீள விரும்பாமல் அவன் கரை சேர வந்திருப்பவள் நான். தென்றலுக்காக காத்திருக்கிறேன் நெருப்பின் வடுக்களை சுமந்து கொண்டு. தென்றலுக்காக காத்திருக்கிறேன் நெருப்பின் வடுக்களை சுமந்து கொண்டு. சக்தி ஜோதி அவர்களுடைய கவிதைதான். மேலும் இதுக்கு வந்து ஒரு சினிமா பாடல் கூட ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு எனக்கு தோணுது. அந்த வரிகள் ஒரு 4 வரிகள் மட்டும் பாடிடலாம்.
சோகத்தின் பாஷை என்ன சொன்னால் அது தீருமா? கங்கை நீர் காயக்கூடும், கண்ணீர் அது காயுமா? சோதனை நேரலாம், பாசம் என்ன போகுமா? மேகங்கள் போய்விடும், வானம் என்ன போகுமா? ஈரமுள்ள கண்ணில் தூக்கமில்லை பெண்ணே, தோகை வந்த பெண்ணே, சோகமில்லையே. கண்ணா உனை தேடுகிறேன், வா. கண்ணீர் குயில் பாடுகிறேன், வா. உன்னோடுதான் வாழ்க்கை, உள்ளே ஒரு வேட்கை, கண்ணீர் ஒன்றும் ஓயவில்லை, கண்டங்களும் காயவில்லை. கண்ணா உனை தேடுகிறேன், வா. கண்ணீர் குயில் பாடுகிறேன், வா. நன்றி. மேலும் அடுத்த பாடல் அஞ்சியத்தை மகள் நாகையார் அவர்கள் எழுதிய பாடல். வதுவை நாளினும் இனிய நாள் எமக்கே. வதுவை நாளினும் இனிய நாள் எமக்கே. இதுதான் பாடலோட தலைப்பு, இந்த கட்டுரையோட தலைப்பு. முதல்ல அவங்களுடைய சொந்த அனுபவத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க ஆசிரியர். மதுரையிலிருந்து சென்னைக்கு செல்லும் ரயில் பயணத்துல உடன் பயணித்த ஒரு முதிய தம்பதியினரை பாக்குறாங்க. மனைவி சுமார் 65, கணவர் 70 வயதிற்கு மேல இருக்கலாம். அந்த இரவு பயணத்திலும் களைத்து போய்விடாத தெளிந்த முகம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க அவங்க 2 பேருமே. அவர்கள் செயலும் பாவனைகளும் மட்டுமல்ல, உடல் அசைவும் ஒன்று போல இருந்திருக்கு. ஏன்னா நீண்ட காலமா தம்பதியா அவர்கள் வாழ்ந்ததுனால அப்படி ஆயிருக்கலாம். 3 அடுக்கு இருக்கையில 2 பக்கங்களும் மையத்துல அவங்களோட படுக்கை இருந்திருக்கு. ஆனா தன்னுடைய மனைவிக்கு கீழ்ப்படுக்கை, வயசானவங்கன்றதுனால அவங்களால ஏற முடியாது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது கீழ்ப்படுக்கை யாராவது அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு அவரு தேடி அலைஞ்சிருக்காரு. பயணச்சீட்டு சோதகர்கிட்டயும் பயண பரிசோதகர்கிட்டயும் அவர் கேட்டிருக்காரு. இல்ல அவங்க எப்பொழுதுமே ஆஸ் யூசுவல் அப்படித்தானே சொல்லுவாங்க, நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்ற மாதிரி அந்த டிடிஆரும் சொல்லிட்டு போயிருக்காரு. அப்ப காலியான படுக்கைகளுக்கு கொடை ரோட்ல, அதாவது அந்த அந்த மதுரையில இருந்து வரப்ப கொடை ரோடு இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வந்து 2 பேர் ஏறுவாங்கன்னு சொன்னோன்னா அவங்க 2 பேரும் ஏறி இருக்காங்க. ஒரு அம்மாவும் பொண்ணும். அவங்க கிட்ட கேட்டிருக்காரு, இந்த மாதிரி ஒரு சீட்டு கொடுக்க முடியுமான்னு. இல்ல, அவங்க வயசானவங்க, ஒரு அம்மா வயசானவங்க, அவங்க பாத்ரூம் போயிட்டு வரணும்ன்றதுனால அவங்களுக்கு கொடுக்க முடியாது, இல்ல விட்டு தர முடியலன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. விட்டு தர முடியலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பெட்டி முழுக்க அவர் அலையிறாராம். யாராவது வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? என் மனைவியால மேல படுக்க முடியாது, ஏறி படுக்க முடியாது அப்படின்னு தவிச்சுக்கிட்டே இருக்காராம். அப்ப வந்து ஒரு இளைஞன் பார்த்து, இவங்க ஆசிரியரும் அவங்களையும் குறிப்பிட்டிருக்காங்க, அவங்களுக்கு வந்து பர்த் மேல படுக்கையாம், அதனால அவங்களால கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஒரு இளைஞன் வந்து கொடுத்திருக்கான். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்களும் அந்த இடத்துல போய் மனைவிய இருக்க வச்சுட்டு அப்புறம்தான் இவர் வந்து ஏறி வந்து படுத்திருக்காரு. அந்த ஓடுற ரயில்ல தள்ளாட்டத்துல மதுரையிலிருந்து திருச்சி நெருங்கிடுச்சாம். திருச்சி வர அவர் மனைவிக்காக அல்லாடியது அவங்களோட நினைவுல பதிஞ்சுதா சொல்லியிருக்காங்க. இது போல ரயில்ல மட்டுமல்ல, இரவு நேர பேருந்துகள்லயும் நம்ம பார்க்கலாம். நள்ளிரவுல சிறுநீர் கழிக்க இறங்குற மனைவிக்கு துணையா போறது, தண்ணீரோ காஃபியோ வேணுமா கேட்டு பரிவுடன் நடந்து கொள்றது. அது இல்லாம முதுமையில தளர்ந்த நிலையில இருக்க ஆண் வந்து தன்னோட மனைவிய கைய பிடிச்சிட்டு சாலையை கடக்க முயற்சி செய்யறத நம்ம அன்னாடம் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதாவது அவரால நடக்கவே முடியாம இருக்கலாம், தடிய துணை கொண்டு நடப்பவராகவும் இருக்கலாம். ஆனா அப்படி இருக்கிறவங்க கூட தன் மனைவிய ஒரு கையால புடிச்சுக்கிட்டு போறவங்களும் இருப்பாங்க. மனைவி கணவனை கையில புடிச்சிட்டு போறவங்களும் இருப்பாங்க. இந்த மாதிரியான நீண்ட கால தாம்பத்தியம் அமைக்க பெற்ற இது போன்ற தம்பதிகளை அவதானிக்கும் போது வாழ்வின் பொருள் நமக்கு வேறு விதமா புரிய தொடங்கும். நாம வந்து ஆண் பெண் நெருக்கத்தை காதல் அப்படின்ற அடிப்படையில இளமையோடு தொடர்புடையதை மட்டுமே நம்ம பார்த்து பழகிட்டோம். மாறா வயது முதிர்ந்தவர்கள் கிட்ட காணப்படும் அந்யோன்யத்தை விவரிக்கும் எழுத்துக்களோ திரைப்படங்களோ அதிகமே நமக்கு இல்ல. அரிதா அங்கங்க சின்ன சின்னதா தட்டுப்படும். வேணாம், இவங்க வந்து இந்த மணிரத்னத்து இயக்கத்துல ஓ காதல் கண்மணின்னு ஒரு படம் வந்தது இல்லையா,
அதுல வந்து அந்த மனைவி வந்து அல்சைமர் அப்படின்ற மறதி நோயினால நலிவடைந்து போயிருப்பாங்க. டக்குன்னு அவங்களுக்கு மறந்துரும். அந்த மாதிரி ஒரு நோயில வயதான மனைவியிட அந்த கணவன் காட்டுகின்ற பரிவும் அரவணைப்பும் நேர்த்தியா அவ்வளவு நேர்த்தியானது. இது போன்ற முதிர்ந்த கணவர்களின் பரிவிற்கு காரணம் திருமணமான காலகட்டத்தில் எல்லாவற்றையும் அவனுக்காக விட்டு கொடுத்த மனைவியே காரணமா இருக்கலாம். இது ஒரு முக்கிய காரணம். இது போன்ற முதிர்ந்த கணவர்களின் பரிவிற்கு காரணம் திருமணமான காலகட்டத்தில் எல்லாவற்றையும் அவனுக்காக விட்டு கொடுத்த மனைவியே காரணமாக இருக்கிறார். திருமணமான ஆரம்ப காலத்துல கணைவிக்கும் மனைவிக்கும் இருவருக்கும் இடையே பலவிதமான வேறுபாடு இருக்கும். உடல் அளவிலோ மனசளவுல அனிச்சமான செயலையோ எதுவோ அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். வெவ்வேறு சூழல்ல அவங்க பிறந்து வளர்ந்திருப்பாங்க. உணவு சுவை கூட வேற வேறமா இருக்கும். உடுத்துவது, உறங்குவது, அன்றாட வாழ்க்கையில இருக்கிற எல்லாமே அவங்களுக்கு மாறுபட்டதான இருக்கும். 2 பேருக்கும் பழக்க வழக்கங்கள்ல இருந்து எல்லாமே மாறுபட்டுதான் இருக்கும். இப்படி எத்தனையோ வேறுபாடுகள் இருந்தும் நீண்ட காலமா தம்பதியர்களா அவங்க நகர்ந்திருப்பாங்க. 50 வருஷம், 30 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம் வாழ்ந்த இப்ப வரைக்கும் 70 வருஷம் வாழ்ந்த தம்பதியர்களை நம்ம நிறைய பேர் பார்க்கதான் செய்றோம். ஒரு என் மனைவி அப்படின்ற எளிய பாடல் மிக்லோஷ் ராட்னோட்டி அப்படின்ற ஹங்கேரி கவிஞர் எழுதிய கவிதை ஒண்ண இங்க குறிப்பிடுறாங்க. அது மொழிபெயர்ப்பு பண்ணவங்க கீதா அப்படின்றவங்க. கதவு கிரீச்சிடுகிறது அவள் உள்ளே நுழையும் போது. பூத்தொட்டிகள் சப்பு கொட்டுகின்றன. அவளது தலைமுடியில் சிறிய வெண்ணிற கோடு கனவு தோற்றத்துடன் பீதியடைந்த குருவி போல் கீச் கீச் என்றுகிறது. அவளது தலைமுடியில் சிறிய வெண்ணிற கோடு கனவு தோற்றத்துடன் பீதியடைந்த குருவி போல கீச் கீச் என்கின்றது. மின்விளக்கை எரிய செய்யும் கம்பியும் கூவுகிறது. தனது அலங்கோலமான உடல் அவள் மீது உராயும் போது எல்லாமே சுழல்கின்றன. அதை பற்றி என்னால் எழுதக்கூட முடியவில்லை. நாள் முழுக்க வெளியே சென்றிருந்த அவள் திரும்பி வந்து விட்டாள். அவளது கையில் பெரிய பாப்பி மலரிதழ். அதை கொண்டு விரட்டி அடிப்பாள் மரணத்தை. அவளது கையில் பெரிய பாப்பி மலரிதழ். அதனை கொண்டு விரட்டி அடிப்பாள் மரணத்தை. ஒரு மென்மையான மலர் இதழை கொண்டு நெருங்கி வரும் மரணத்தை விரட்டக்கூடிய வலிமை அன்பு ஒன்றுக்குத்தான் உண்டு. வயது கூட கூட அதை நாம் அதிகமாக புரிந்து கொள்கிறோம். வயதான பின்பு ஒரு வயசான பிற்பாடு கணவன் இறந்துட்டா பெண்கள் வந்து மகன் வீட்லயோ மகள் வீட்லயோ அவங்கள அனுசரிச்சு தன்னோட வாழ்க்கையை தொடரும் மனநிலைக்கு பெண்கள் வந்துடுவாங்க. ஆனா மனைவி இறந்துட்டா கணவன் மிகவும் தளர்ந்து போயிடுறான். பொதுவா தகப்பன், சகோதரன், பிறகு கணவன் ஆகியோரை சார்ந்திருக்கும் மனநிலையே பெண் வந்து வளர்க்கப்படுறார். எப்போது முதல்ல அப்பா, அப்புறம் சகோதரன், அப்புறம் கணவன், கணவனுக்கு அப்புறம் திரும்ப மகன். இவங்களை சார்ந்தே ஒரு பெண் வாழ அவ பழக்கப்பட்டிருக்கா, வளர்க்கப்பட்டிருக்கா. எனவே கணவன் இல்லாவிட்டா கூட மகனோடையோ மகளோடையோ இணைந்து தன்னுடைய வாழ்வை தொடர பெண்ணால இயலும். ஆனா ஆண் என்பவன் குழந்தை பருவம் முதலே தனித்து வளர்க்கப்படுகிறான். அவனோட உணவு, உடை, வாழ்கிற சூழல் மாறுபட்டது. குடும்பத்துக்காக ஆண் தான் பொருளீட்டுறான். தன்னுடைய கையில் வருமானம் பார்க்க தொடங்கின உடனே தான் வந்து ஆண் அப்படின்ற எண்ணமும் அதை சார்ந்த சமூகத்தின் கற்பித்தலும் மேலாகுது. ஒரு ஆண் இப்படிதான் இருக்கணும் சமூகமும் ஒரு 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 வகையா கற்பித்து வச்சிருக்கு இல்லையா? அது வந்து அவனுக்கு அந்த மண்டைக்குள்ள அவனுக்கு போய் ஏறி நிக்குது போல இருக்கு. அவனை சார்ந்திருக்கும் குடும்பத்தின் மையமாக தானே இருப்பதா நினைக்கிறான். ஒரு குடும்பத்துல தன்னை சார்ந்துதான் குடும்பம் இருக்கு, நம்ம தான் மையம் அப்படின்ற ஒரு நினைப்பிலேயே அவன் இருக்கான். ஒரு தண்ணீர் சூடாக்கி குடிப்பதுக்கு கூட உணவு சமைத்த உணவை தானே போட்டு சாப்பிடுவது, தன்னுடைய உடைகளை தானே துவைப்பது, தன்னுடைய பொருள்களை தானே ஒழுங்கு செய்வது போன்ற அடிப்படை வேலை கூட அவன் செய்யறது விரும்புறது இல்ல. இப்போ மாறி இருக்கலாம். அவற்றையெல்லாம் மனைவிதான் பார்த்து கொள்வாள் எனவும் அவனையும் அவன் குழந்தைகளையும் பராமரிப்பதற்காகவே மனைவி என்பவள் இருக்கிறாள் அப்படின்னும் ஒரு ஆண் நினைக்கிறான். இது இன்றைய காலகட்டத்துக்குமே பொருந்தும். எனவேதான் நீண்ட காலமாக இணையாக வாழ்ந்த மனைவி இறந்த பின்பு கணவன் செயலிழந்து போறான். என்னன்னா ஒரு வேலையுமே தானே பார்க்காம தன்னோட சொந்த வேலையுமே தான் மனைவிதான் பார்த்து அப்படியே இருந்து வளர்ந்தவன் மனைவி இழந்துட்டா அவன் வந்து அப்படி ஒண்ணுமே இல்லாம செயலிழந்து போயிடுறான். தனி குடும்பமாக ஆகிவிட்ட பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் ஆகி போயிட்டாங்கன்னா
அவங்க கிட்ட போய் அவங்கள சார்ந்து வாழறத ஒரு ஆண் எப்பொழுதுமே விரும்புறது இல்ல. மேலும் தன்னுடைய மனைவி இழப்பிற்கு பிறகு தனக்கு இந்த உலகத்துல யாருமே இல்ல அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு அவன் போயிடுறான். பொதுவா எல்லாரும் என்ன சொல்றோம்? ஆண் தான் இந்த சமூகத்தின் மையம் அப்படின்னா, அவனுக்கு இணையான பெண்ணை இழந்த பின்பு அவனுக்கு ஏன் இந்த மாரி தளர்ந்து போகணும்? ஒரு ஆண் தான் தனக்கு தான் தான் பெரியவன் அப்படின்னு நினைக்கிறப்போ, ஒரு பெண்ணை இழந்த பிற்பாடு, தன் துணையை இழந்த பிற்பாடு, ஏன் இந்த விதமா தளர்ந்து போகணும்? திருமணத்திற்கு பிறகு ஒரு ஆண் இருப்பிட சூழல் மாறுவதில்லை. ஆனா, ஒரு பெண் தான் வளர்ந்த இடத்தை விட்டு வேறு ஒரு புதிய சூழலுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்ள வேண்டியிருக்கு. அவ புகுந்த வீட்டை சந்திக்க நேரும் குழப்பங்களும், ஏற்றுக்கொள்ள வேண்டிய மாறுதல்களையும், மாற்றங்களையும் பெரியவர்கள் எப்பொழுதுமே அவள சின்ன வயசுல இருந்தே சொல்லிக் குடுத்தே பழக்கப்படுத்துறாங்க. பழக்க வழக்கங்களும், சூழல்களும் அனுசரித்து விட்டு குடுத்து போகும்படி பெரியவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. போற வீட்ல நீ சொன்னா என்ன பண்றது? போற வீட்ல நீ இப்படி இருந்தா என்னதான் திட்டுவாங்க? நீ இங்க தூங்கிட்டா போற வீட்ல போனா, நீ இப்படி தூங்குனா என்ன தானே திட்டுவாங்க? போற இடத்துல போனா உன்ன திட்டுவாங்க. இதே போல தானே நம்ம கேட்டு, 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 கேட்டு வளர்ந்துருக்கோம் இல்லையா? இதே தான் நம்மள அங்கேயே நம்மள ஓரளவுக்கு டியூன் பண்ணிடுறாங்க. இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாரி. களவு, கற்பு என 2 வகையிலான சங்க வாழ்வு இருக்கு. அகவாழ்வு இருக்கு இல்லையா? இவை 2மே பெண்களுக்கான பாலியல் ஒடுக்கத்த தான் வலியுறுத்துது. அததான் இந்த நில உடைமை சமூகமும், சிந்தனையும் துணை செய்யுது. களவுல உறவு கொள்ற நிலையிலிருந்து களவுனா காதல் வாழ்க்கையில உறவு கொள்ற நிலையிலிருந்து திருமணத்திற்கு பின்பான உடல் ரீதியான உறவு கொடுப்பதன் வழியாக குடும்ப அமைப்பு வலிமைப்படுத்தப்படுகிறது. எப்பொழுதுமே திருமணத்திற்கு பின்புதான் உறவுகள் இருந்தா அது ஒரு சிறந்த குடும்பமா அமைப்புக்கு வலிமைப்படுத்துறதா பெண்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு. பெண்களை கற்பு நிலைக்கு பழக்கப்படுத்தியே களவு காதலில் ஈடுபடுகின்ற பெண் வீட்டில் அடைத்து வைக்கப்படுகிறார். ஏன்னா இது போல ஏற்பட்டுச்சுன்னா பெண்களுக்கு எப்பொழுதுமே ஒரு கட்டுப்பாடு தான். சப்போஸ் அவ காதலை புரிஞ்சுட்டா கூட அவளை வீட்டுல கட்டுப்படுத்தி வாழ வைக்கிறது தான் அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரையும் பழக்கமா இருந்திருக்கு. தோழியோ, செவிலித்தாயோ, அந்த ஊர்ல மத்தவங்க யார் தவிர, தோழியோ செவிலித்தாவைய தவிர இந்த ஊர்ல அலர் பேசுற ஊரார் அனைவராலும் அவ கண்காணிக்கப்படுறா. இதன் அலர் பேசுறதுன்னா புரணி பேசுறது. இதன் மூலமா தமையன், தாய் மற்றும் உறவினர்களா அவ தண்டிக்கப்படுறா. அடிச்சு வீட்டுல வச்சிடுறாங்க, வெளியில போக கூடாதுன்னு. களவிலிருந்து பெற்றோர் சம்மதம் பெற்று திருமணம் செய்து கொள்வது என்பது அத்தனை எளிதான நிகழ்வல்ல. இப்பயே அது ரொம்ப கஷ்டம். அந்த காலத்துல இன்னுமே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். இதை விட களவில் ஈடுபடும் பெண்கள் ஆண்களாலும் வஞ்சிக்கப்பட்டிருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் விரும்பிய ஒருவனை இணைத்து வைக்க உதவுகின்ற தோழியின் உறவை முக்கியமானதாக தலைவி கருதுகிறார். செவிலித்தாய், நற்றாய் மற்றும் சமூகத்தினரிடம் தெரிவித்து அனைவரின் ஆதரவுடன் விரும்பிய ஆணை மனம் புரிகிற தலைவி பெரிதும் மகிழ்கிறார். இது போல எப்பொழுதுமே தோழிதான் துணைவு பண்றா. நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? சங்க காலத்துல தோழி காதல் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. செவிலித்தாய் அவளோட வளர்ப்பு தாய் கிட்டையும், பெற்ற தாய் கிட்டையும், சமூகத்துக்கிட்டையும் சம்மதம் வாங்குறதுல தோழி ஒரு முக்கிய பங்காற்றா. அப்படி களவின் ஈடுபட்டிருந்த ஒரு தலைவி தோழியின் துணையால திருமணம் முடிஞ்சிருது. இல்லற வாழ்வும் ஈடுபட்டிருக்கா. அந்த இல்லற வாழ்வுல ஈடுபட்டிருந்த தலைவியை பார்ப்பதற்காக தோழி ஒருத்தி வருகிறா. அவளோட தோழி வரா. அவரது வரவில் மகிழ்ந்த தலைவியை பற்றி அஞ்சியத்தை மகள் நாகையார் பாடிய பாடல் தான் இது. முடவு முதிர் பலவின் குடமருள் பெரும்பழம் பல்கிளை தலைவன் கல்லாங்கடுவன் பாடிமிழ் அருவி பாறை மருங்கின் ஆடுமயில் முன்னதாக கோடியர் விழவு கொள் மூதூர் விரலி பின்றை முழவன் போல அகப்பட தழிய இன்துணை பயிரும் குன்ற நாடன் குடி நன்கு உடையன் கூடுனர் பிரியலன் கெடுனா மொழியலன் அன்பினன் எனனி வல்ல கூறி வாய்வதிர் புணர்ந்தோய் நல்லை காணில் காதலன் தோழி கடும்பரி புரவி நெடுந்தேர் அஞ்சி நல்லிசை நிறுத்த நயவரு பணுவல் தொல்லிசை நிறைய உரைசால் பான்மகன் எண்ணுமுறை நிறுத்த பண்ணு நுண்ணுள் பண்ணினுள்ளும் புதுவது புதைந்த திருத்தினும் வதுவை நாளினும் இனிய நாள் எமக்கே. அன்பு தோழியே, நினைத்து பார்க்குமிடத்து நீ மிகவும் நல்லவள். அருவி ஒலிக்கும் பாறையின்
அருகே மயில் ஆடி வர, கூத்தர் விழாவெடுக்கும் முதிய ஊரில் ஆடுகின்ற விரலியின் பின்னால் மத்தள கருவியை தழுவிக்கொண்டு வாசிப்பவன் போல வளைந்து நிற்கும் பலாமரத்தின் குடந்தை போன்ற பெரிய பழத்தை தன்னகத்தே பொருத்த தழுவிக் கொண்டிருக்கும் ஆண் குரங்கு தன் இனிய துணையாகிய பெண் குரங்கினை அழைக்கும் மலை நாட்டுக்கு உரியவன் நம் தலைவன். அன்னவன் உயர்குடி பிறப்பனன், தன்னுடைய பழகியோரை பிரியாதவன், நாவால் கெடுமொழி கூறாதவன், எல்லோரிடத்தும் அன்பு கொண்டவன் என்று அவன் சிறப்பினை எடுத்து கூறி என்னுடன் அவனை இணைத்து வைத்தாய். விரைந்தோடும் குதிரைகள் பூண்ட நெடிய தேரினை உடைய அதியமான் அஞ்சியின் பழம்புகழ் நிறுவிய புகழமைந்த பான் மகனானவன் அவன். இனிய இசைத்தமிழ் நூலின் எண்ணின் முறைப்படி இயற்றிய பண்ணை காட்டிலும், அதாவது இசைத்தமிழ் நூல்ல அழகா முறைப்படி இயற்றிய பாடலை காட்டிலும் அவன் புதுமையாக இயற்றிய திறத்தை காட்டிலும், அவ்வளவு அழகா பண்ணை அந்த பாடலையும் புதுமையா இயற்றிய அவனோட திறமையை காட்டிலும் என் தலைவன் எம்மை திருமணம் செய்த நாளினும் இப்பொழுது பெரிதும் இனியனாக விளங்குகிறான். திருமணம் செய்த நாளில இல்லாம இப்ப வரைக்குமே ரொம்ப இனிமையா என்ன நல்லா பாத்துக்கிறான். சுருக்கமா சொல்ல போனா, திருமணம் முடிந்து தோழி தலைவி வீட்டுக்கு போறா. அவ்வாறு சென்ற தோழியிடம் தலைவி, உன் உதவியால் அடைய பெற்ற தலைவன், நீ உதவி செஞ்சதுனால நான் அடைய பெற்ற தலைவன் மலைநாடன், நல்ல குடிமையில் பிறந்தவன், தன்னுடன் கூடி என்னை பிரியாதவன், நெடுநா மொழியை உடையவன், அதாவது எந்த பொய் பேசாதவன், உண்மையா பேசுறவன், மிக்க அன்புடையவன் என்றும் கூறி எங்களை சேர்த்து வைத்தாய் இல்லையா, அது அத்தனையும் உண்மை. முன்பை விடவும் திருமணம் செய்து கொண்ட பின்பு அவன் எனக்கு மிக இனியவனாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தலைவி தோழி கிட்ட சொல்லி மகிழ்ச்சி அடைகிறார். ஆண் பெண் இருவருக்குமான வாழ்வில் முதல் சந்திப்பிலேயே கணவனை இனியவன் என்று பெரும்பாலும் பெண் நம்ப தொடங்கி விடுவாள். அவனிடம் தன்னை ஒப்படைக்கும் முன்பாக அவனே தன்னுடைய ஆண் என்று நினைக்கிறாள். மேலும் அவன்தான் இவ்வுலகின் சிறந்த ஆண்மகன் என்றும் நினைக்கிறாள். அவனுடைய நெஞ்சில் இவளுக்கு மட்டுமே இடம் இருப்பதாகவும், இவளால் மட்டுமே அவனை அரவணைக்க முடியும் என்றும் நம்புகிறாள். இதன் அடிப்படையிலேயே நல்லன யாவற்றையும் அவன் வாழ்வில் பெண் நிகழ்த்துகிறாள். ஒரு பெண் தனக்கானவன் இவன் தான், தன்னால மட்டும்தான் இவனை பாத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டா அவ எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்றா. வயசாயி ஒரு தாம்பத்தியத்துல இன்னிய வரைக்கும் அவங்க ஒற்றுமையா இருக்காங்கன்னா என்ன காரணம்? சின்ன வயசுல அவங்களுக்கு ஆசிரியர் அழகா குறிப்பிடுறாங்க பாருங்க, சின்ன வயசுல அவனுக்காக எல்லாத்தையும் அவன் விட்டு கொடுத்துட்றான். அப்போ அந்த ஒரு புரிதலோட இவங்க 2 பேரும் பயணப்படுறதுனால வயசான காலத்திலயுமே அவங்க அவ்வளவு ஒற்றுமையா அன்போட அவங்க வாழறதுக்கு வழிவகுக்கிற மாதிரி இருக்கு. அப்படியான நிறைய தம்பதிகளை நம்ம இன்னைக்கும் பாக்குறோம். இந்த பாடல் ஒரு குட்டி ஒரு திரைப்பாடல் கூட இதுக்கு பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. நான் வளர்க்கும் மூத்த பிள்ளை பூவும் பொட்டும் தந்த நாயகனே, நாயகனே, நான் குளிக்கும் மஞ்சளுக்கு நாளும் காவல் நின்ற நல்லவனே, நல்லவனே, என் மாமன் அன்புக்கு கோயில் கொண்ட தெய்வம் கூட ஈடில்லையே, எல்லாமே என்றாசா வாழ்வோ தாழ்வோ சொந்தம் பந்தம் வேறில்லையே, என் போலே யாருக்கும் கணவன் வாய்க்காது, ஈரேழு ஜென்மம் உறவு நீங்காது, மகிழம் பூவே எந்தன் மணிமுத்தே, குழலை போல தினம் மழலை பேசும் இளம் பூங்கொத்தே, பூங்கொத்தே, ஒரு சந்தன காட்டுக்குள்ளே முழு சந்திரன் காயையிலே, சிறு சிங்கார கூட்டுக்குள்ளே மலை தென்றலும் வீசையிலே, குயிலு கொஞ்சே தூங்கட்டுமே ராத்திரி வேளையிலே, கண்முழிச்சு நான் இருப்பேன் கண்ணி உன் பக்கத்திலே, சோலை பூவே யாரீரோ பாசும் சொக்க பொன்னே யாரீரோ, ஒரு சந்தன காட்டுக்குள்ளே முழு சந்திரன் காயையிலே. நன்றி.
இந்த நம்மளுடைய சக்தி ஜோதி அவர்களுடைய எழுத்துக்கள் எல்லாமே நம்மளோட ஒரு இடத்துல நம்மளையே திரும்பி பார்க்க வைக்குது. அவங்களோட எதார்த்தமான எழுத்து நம்மள நாமே உணர வைக்குது. இதுதான் அவங்களோட சிறப்பா நான் நினைக்கிறேன். வாய்ப்பளித்த அவைக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றிங்க அன்பு சகோதரி. மிகவும் சிறப்பான அற்புதமான உரையினை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கே நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் வாரி என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அதில் இன்று சமகால கவிஞராக நம்மிடையே வலம் வரும் கவிஞர் சக்தி ஜோதி அவர்கள் எழுதிய சங்கப்பெண் கவிதைகள் என்ற அற்புதமான நூலின் சாராம்சத்தினை அன்பு சகோதரி தேவகுமாரி அவர்கள் அற்புதமான சிறப்புரையாக அதிகாலை அன்பு பரிசாக நமக்கு வழங்கினார்கள். நாளை நமது தளத்தில் அன்பு ஐயா அறப்போர் ஜாகிர் உசேன் அவர்கள் கண்டதும் கேட்டதும் பெற்றதும் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும் நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் வளமைப்படுத்திக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தேவகுமாரி அவர்கள் சங்க பெண் கவிதைகள் அப்படின்ற ஒரு புத்தகம் சக்தி ஜோதி அவர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்து கருத்துக்கள் பகிர்ந்துகிட்டாங்க. சக்தி ஜோதி அவர்கள் 12 கவிதை தொகுப்புகள் வெளியிட்டிருக்காரு. கட்டுரை தொகுப்புகளும் புத்தகமாக வெளியே வந்திருக்கின்றன. யானுமோர் ஆடுகள மகளிர் அப்படிங்கிற ஒரு குறுந்தொகை பாடல்ல இருந்து அந்த பாடல் வரிகளை பகிர்ந்துகிட்டாங்க. நம்ம கூட சின்ன வயசுல சின்ன பெண்ணா இருக்கும்போது நிறைய பேரை ஒரு கடைக்கு போனா கூட அங்க நின்னு சுத்தி பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு எல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவாங்க. ஆனா 13 வயது வந்துருச்சு அப்படின்னாக்க பேசுறது அப்படிங்கிறது ஒரு தயக்கம் வந்துருது. அதுக்கப்புறம் பெரியவங்களான பிறகு அந்த மௌனம் அதெல்லாமே வருது. சில சமயம் கலகலப்பாக இருக்க பெண்கள் ஒரு பருவத்துல கலகலப்பா இருக்கிறவங்க ஒரு பருவத்துல மௌனமாக போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஒரு பெண்ணுக்கு மாறிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி ஒரு திருமணம் முடிஞ்சால் கூட ஆண் ஏதாவது ஒரு பிரச்சனை வீட்ல அப்படின்னா வெளிய போகலாம். போய் ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம். இல்ல எங்கேயாவது காத்து வாங்கிட்டு வரலாம். இப்படி பல விதங்களில் தன்னை ஆற்றுப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் ஒரு பெண் வீட்டுக்குள்ளதான் இருந்தாகணும். அழுது தீர்த்துக்கணும். தனக்குள்ளேயே பேசிக்கணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. வெளிய போய் தன்னுடைய சோகத்தை தீர்த்துட்டு வர முடியற சூழ்நிலை பெண்ணுக்கு கிடையாது. இந்த பாடலை எழுதியவர் ஆதிமந்தியார். அந்த காலத்திலயும் அப்படிதான். அந்த ஆதிமந்தியார் அவர்கள் இருந்த காலங்கள்ல கூட பெண்கள் வெளிய வர முடியாது. எப்பயாவது தலைவன் கூட பழகியிருப்பாங்க. ஆனா அதையும் மனசுலயே தான் வச்சிருப்பாங்க. யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. அப்ப தலைவன் தேடி தேடி வருவான். ஒரு கட்டத்திற்கு பின்னாடி தலைவன் தேடி வருவதை நிறுத்தும்போது இவங்க வெளியே போக சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் தலைவனை போய் தேடுறது அப்படிங்கிறத வழக்கமா வச்சிருப்பாங்க. இப்படி என்னுடைய நிலை ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னிரக்கமும் அவங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் போயிட்டு வெளிய சொல்லவும் முடியாது. ஏன்னா இன்றைய காலகட்டத்திலும் நம்மளுடைய அந்தரங்கத்தை போய் வெளியே சொல்லும்போது நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். நமக்கு ஒரு ஏதாவது ஒரு நல்ல
மாற்றம் கிடைக்கும் வாழ்க்கையில அப்படின்னு நினைச்சு நம்ம சொல்லுவோம். ஆனால் பல நேரங்களில் அது ஒரு அவமானமாக தான் நமக்கு திரும்ப வரும். என்னைக்காவது ஒரு நாள் சொல்லி காமிப்பாங்க. அதனால மனிதர்களிடம் சொல்றதுல நெறைய சிக்கல் இருக்கு. ஆடு, மாடு, கோழி இயற்கை கிட்டலாம் சொல்றதுல எந்த சிக்கலுமே இல்ல. அப்படிங்கிறத சொன்னாங்க. அதே மாதிரி ஆண்டன் செக்காவ் அப்படிங்கிற எழுத்தாளர் அந்த ஒரு கதையில கூட அந்த குதிரை வண்டி ஓட்டுபவர் தன்னுடைய மகன் இறந்துட்டான் அப்படின்றத யார்கிட்டயும் சொல்ல முடியல. யாருக்கும் நின்னு கேட்க பொறுமை இல்லங்கும்போது, அந்த வண்டிய ஓரமா நிறுத்திட்டு அந்த குதிரை கிட்ட சொல்ற மாரி ஒரு விஷயம் இருக்குது. பெண் அழுது கூட சொல்லிருவாங்க. அழுதுக்குவாங்க, அழுது தீர்த்துக்கலாம். ஆனால் ஆண் அந்த அளவுக்கு அழுகுறதில்ல. வெளிய சொல்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கிறத இந்த கதை மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அம் அவர்கள் அம் ஒரு ஒரு பெண் இருக்காங்க. அவங்க ஒரு யாருமே இல்லாத இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவங்க யார் கூட பேசுவாங்க? என்ன பண்ணுவாங்க? அப்படின்னு யோசிக்கும்போது அவங்க சொல்றாங்க, "என்னுடைய மகனை நான் இழந்துட்டேன். நானும் ரொம்ப கலகலப்பா தான் இருக்கேன். நீ எப்பயாவது அமைதியா இருப்பியான்னு?" கேட்பாங்க. ஆனால் இப்ப நான் என்னுடைய கணவர்கிட்ட கூட "வா, போ" அப்படின்ற ஒரு வார்த்தைய தவிர, நான் பேசுறதில்ல. அந்த அளவுக்கு மௌனமாயிட்டேன் மகனை இழந்த பிறகு அப்படின்னு சொல்றாங்க. இ இப்படி சூழ்நிலைகளும் நம்மளுடைய கலகலப்பை மௌனமாக மாத்துகுது. இளம்பிறை அவர்கள் எழுதிய கவிதையும் அழகா சொல்றாங்க. இயற்கையிடம் அ சொல்ல முடியும் நம்ம கஷ்டங்கள. ஆனால் நம்மள துயரப்படுத்துறவங்க கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா, அத புரிஞ்சுக்கிற தன்மையில அவங்க இருந்திருந்தா நமக்கு அந்த துயரமே வராது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. இப்ப இந்த ஆதிமந்தியாருடைய கதையில பார்த்தோம்னா, ஆதிமந்தியாரும், ஆட்டு நந்திங்கிறவங்களும் விரும்புறாங்க. அவங்களுக்கு மருதி அப்படிங்கிற ஒரு தோழி திருமணம் செய்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் அவங்க அ ஆத்துல விழுந்து இறந்துடுறாங்கங்கிற மாரி ஒரு கதை இருக்கிறது. ஆனால் ஆட்டுமந்தி, நாட்டு நந்தி ஆதிமந்தியும் திருமணம் செய்துகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு உறுதியான தகவல் இருக்கு. ஆனா மருதி பத்தி நமக்கு உறுதியாக தெரியல. தன்னுடைய கதை தான் ஆதிமந்தி அவர்கள் நிறைய பேரு ஒரு புனைவு கதையில பாடல் எழுதுவாங்க. ஆனால் ஆதிமந்தியார் அவர்கள் தன்னுடைய கதைய, தன்னுடைய சூழ்நிலை எல்லாமே பாடல்களாக குறுந்தொகையில எழுதியிருக்காங்க. அ அப்புறமா சக்தி ஜோதி அவர்கள் அந்த ஒரு கவிதை, "தென்றலுக்காக காத்திருக்கிறேன் நெருப்பின் வடுக்களை சுமந்து கொண்டு" அப்படின்னு இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாரி ஒரு அழகான கவிதையும் வாசித்தாங்க. அ ச திரைப்படத்துல வந்த பாடல், "கண்ணா உனை தேடுகிறேன் வா, கண்ணீர் குயில் பாடுகிறேன் வா" அப்படின்ற ஒரு பாடல்ல இருந்து இந்த ம் குறுந்தொகை பாடலுக்கு ஏற்ற ஒரு பொருத்தமான வரிகளையும் அந்த பாடல்ல இருந்து பாடுனாங்க. இன்னொரு சம்பவத்துல பார்த்தோம்னா, மதுரையிலருந்து திருச்சி வரைக்கும் எழுத்தாளர் பார்க்கும்பொழுது, ஒரு பெரியவர் இருவருமே வயதானவர்கள்ங்கும்போது, மனைவியால மேல ஏறி அந்த ரயில்ல படுக்க முடியல. கீழ இருக்கிற படுக்கை கிடைக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டயா கேட்டு, அந்த எந்த அளவுக்கு அவரு பாடுபடுறாரு. மதுரையிலருந்து திருச்சி வரைக்கும் அவரு அதே வேலையா பாடுபடுறாரு அப்படிங்கிறத ஒரு அழகா சொல்றாங்க. ஏன்னா ஒரு ஆண் எப்பவுமே பெண்ணை கவனிச்சுக்கிறதா இருக்கட்டும், வெளிய போனா கவனிக்கிறது, உனக்கு அது வேணுமா? இது வேணுமா? இப்படி கேட்டு கேட்டு செய்யும்பொழுது, அந்த ஆணுக்காக எனக்கு எதுனாலும் செய்வான் அந்த ஆண் அப்படிங்கும்போது, அந்த பொண்ணு எதையுமே விட்டுக் கொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாள். ஆனா, இப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற தம்பதிகள், ஒருத்தர் மனைவி இறந்துட்டால், கணவருடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிடுது. கணவர் இறந்துட்டா மனைவி யார் கூட வேணாலும் மகனோ, மகளோ யார் கூட வேணாலும் சார்ந்து இருந்துற முடியுது. ஏன்னா, சின்ன வயசுல இருந்தே சார்ந்து வாழ்ந்து பழக்கப்பட்டவள். ஆனால் ஆண் தனித்தே வ அ இயங்கணும் அப்படின்ற ஒரு அ மனநிலையில வளர்க்கப்பட்டதுனால, மனைவி இறந்த பிறகு ஆணுடைய நிலை ரொம்ப கஷ்டமா போயிருது. அனுசரிச்சு போ, அனுசரிச்சு போன்னு சொல்லி பெண்ண வளர்த்துறதுனால, எந்த சூழ்நிலையிலும் பெண் அனுசரிச்சு போய்க்க முடியுது. தன்னுடைய கஷ்டங்களை செவிலி தாய்கிட்டயும், அ அ தோழிகிட்டயும் கூட அந்த காலங்கள்ல தோழிகிட்ட சொல்லுவாங்க பெண்கள். அந்த திருமணம் தலைவன் குறித்தும் சரி, அ தோழிகிட்ட சொல்லும்போது, அவங்க செவிலி தாய்கிட்ட, நற்றாய்கிட்டலாம் சொல்லி அந்த திருமணத்தை ஏற்பாடு பண்ணுவாங்க. இந்த மாதிரி தோழிகள் அப்படிங்கிறவங்க முக்கிய பங்காற்றியிருக்காங்க, இந்த சங்க காலங்கள்ல. அது ஒரு சந்தன காட்டுக்குள்ளே அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு திரைப்பட பாடலையும் பாடி, அழகாக தன்னுடைய உரையை நிறைவு செஞ்சாங்க. நிச்சயமா இது ஒரு அருமையான ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். ஏன்னா, இந்த காலத்துல பெண்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் எல்லாம் அந்த காலத்துல சந்திச்சாங்களா? அந்த வாழ்வு எப்படி இருந்தது? இந்த வாழ்வு எப்படி இருக்கிறது? அப்படிங்கிறதெல்லாம் 2யுமே ஒப்பிட்டு பார்க்கறதுக்கான ஒரு அருமையான ஒரு நிகழ்வாகவும் இருந்தது. மிக்க நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி.
அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வாங்க வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். கண்களை மூடி அமைதியாக உட்காந்துப்போம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம், உயர்கல்வி, நல்லொழுக்கம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா. அம்மா இன்னைக்கு தேவகுமாரி அவங்க நிறைய கருத்து சொன்னாங்க பெண்களை பற்றி. சொன்னது எல்லாமே அந்த காலத்து பெண்கள்லாம் எப்படி இருந்தாங்க, எப்படிலாம் நம்ம துயரத்தை வெளியில சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. இப்ப இந்த காலத்து பெண்கள் அனுசரித்து போறாங்க, அனுசரித்து போற மாதிரி பெற்றோர்கள் அவங்கள வளர்த்துருக்காங்க அப்படின்லாம் சொன்னீங்க. அனுசரித்து விட்டு கொடுத்து வாழ்வார்கள். அப்படி வளர்ப்பு முறை பெற்றவர்கள் அவர்களை வளர்த்து நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்று ரத்தத்திலேயே ஊற வைத்திருப்பார்கள். அப்படி நீங்கள் அப்படி சொன்னது ரொம்ப பொருத்தமா. நான் இந்த காலத்து பெண்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் குழந்தைங்களும் அதை கேட்டு நல்ல முறையில் வளர்ந்துருக்காங்க. ஒரு சிலர் இதுவாக வளர்ந்து டைவர்ஸ் வரைக்கும் போகிறாங்க. அதெல்லாம் தேவையில்லை. கொஞ்சம் நினச்சி பார்த்தோம்னா அந்த இடத்துல நின்று கொஞ்சம் நினச்சி பார்த்தா இந்த மாதிரிலாம் போகிறதுக்கு வழி இல்லை. அப்படி அவங்க அனுபவிக்கிறது ஒரு சின்ன சின்ன தகராறுலாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப பண்ணிக்கிறாங்க, வாழ்க்கையவே வீணாக்கிக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன கஷ்டமா இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து ஜெயிச்சு வாழ்ந்து காட்டணும். அதான் பெண்களுடைய இது. அப்படிதான் இந்த காலத்துலயும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க பாடின அந்த 2 பாட்டுமே ரொம்ப ரொம்ப அருமையா இருந்ததும்மா. பெண்களுக்காக நீங்க பேசினது பாடினது எல்லாமே அருமை அருமை அருமையம்மா. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளம், வாழ்க. நன்றிகள் அம்மா, நன்றிகள் அம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. அலெக்ஸ் வணக்கம், நீங்க பேசலாம். அலெக்ஸ் இருக்கீங்களா? விந்திய கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். சங்க பெண் கவிதைகள் சக்தி ஜோதி எழுதிய நூல். தேவகுமாரி அம்மா அருமையா அதில் உள்ள கருத்துக்களை எடுத்துரைத்தார்கள். சங்க பாடல்களை தெளிவா அருமையா படித்து கவிஞர் எழுதிய கவிதைகளை வாசித்து
அதற்கான சூழல், அதற்கான பொருள், அதற்கான வாழ்வியல் எல்லாத்தையுமே அழகு தமிழ்ல இனிமையா கேட்கும்போதே மனசுக்கு பிடித்தது அந்த மாதிரி அழகா எடுத்துரைத்தார்கள். இதுல ரொம்ப முக்கியம் கவிதை ரொம்ப அருமையா இருந்தது. கவிதைய நமக்கு சிறப்பா எடுத்துரைத்தது மிக அருமை அருமை. பெண்களோட மனநிலைய, அதாவது உளவியல் சார்ந்து அவங்க சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. பெண்கள் மனசுல உள்ளத சில சமயம் உறவினர்கிட்டயே சொல்ல முடியாது, கூட பிறந்தவங்ககிட்டயே சொல்ல முடியாது, அவ்வளோ இருக்கும். தொல்காப்பியரே எழுதியிருக்காரு, நாம பறவைகள் கிட்ட செடி கொடிகள் கிட்ட மனதுல உள்ளத நாம பகிர்ந்துக்கலாம். அப்படித்தான் இலக்கியங்கள்ல தலைவி சொல்ற மாதிரி நம்ம சங்க இலக்கிய பாடல்களையும் படிச்சிருக்கோம். இது பெண்களுக்கு தேவையான ஒன்றுதான். மற்றவங்க கிட்ட மனிதர்கள் கிட்ட பகிர்ந்துக்கும் போது பிரச்சனை உருவாகும், அவங்களே எதிரி ஆயிட்டா பேராபத்து தான். அதே சமயம் நம்ம செடி கொடிகள் கிட்ட பறவைகள் கிட்ட சொல்றப்போ நம்மளுக்கு ஒரு மன ஆறுதல் கிடைக்கும். இந்த கருத்தை அழகா கவிதையா கொடுத்து அவங்க வாசித்த போது கேட்கும்போது உண்மைக்கு பெருமையா இருந்தது. தமிழ் தாய்க்கு இந்த கவிதைகள்லாம் நல்ல ஒரு அணிகலன் தான். அதை எடுத்துரைத்த தேவகுமாரி அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றிகள். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. கவிதா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். சிறப்பாக இருந்தது. ஆட்டனத்தி ஆதிமந்தியோட கதை. இது இலக்கியங்களில் ஒரு புகழ்பெற்ற காதல் கதை. கவிஞர் கண்ணதாசன் கூட ஆட்டனத்தி ஆதிமந்தின்னு ஒரு புத்தகம் எழுதிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். எவ்வளவு வரலாற்று செய்திகள் நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்க முடியுது பாருங்கள். இவங்க சொன்ன 2 பதிவில் இருந்துமே கரிகாலனோட மகள், அதாவது எல்லாரும் சொல்கிறது முதல் கரிகாலன், கால் கருகிய கரிகாலனோட மகள் தான் அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னோட கான்செப்ட் படி 5 கரிகாலர்கள் வரலாற்றில் உண்டு. அதில் 2ஆம் கரிகாலன், எல்லாளனுக்கு உதவிய கரிகாலன். எல்லாளன் ஈழத்து மன்னன். அவனோட சமகாலத்தில் இருந்த கரிகாலன் இவர். படைகள் இவர் அனுப்புவார் எல்லாளனுக்கு உதவுறதுக்காக. அதுக்குள்ளே எல்லாளன் ஈழத்து இன்னொரு மன்னனோட சண்டை போட்டு அந்த போரில் இறந்து போய்டுறதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அந்த கரிகாலனோட மகள் தான் ஆதிமந்தி ஆட்டனத்தி அப்படிங்கிற ஒரு நீச்சல் விளையாட்டு வீரனாக லவ் பண்ணுவாள். அவங்களுக்கு இடையில நடக்கிற கதை தான் அது. ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லாராலுமே பேசப்படுற ஒரு கதையாக இருக்கும். இலக்கியமும் வரலாறும், இலக்கியத்தோட ஒரு சில சாட்சியங்கள் வரலாற்றுக்குள்ளே இருக்கும், வரலாற்றோட ஒரு சில சாட்சியங்கள் இலக்கியத்துக்குள்ளே இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி இது ஒன்று கை கொடுத்து அந்த மாதிரி இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வழிவகுக்குது. சங்க இலக்கியங்கள்லேருந்து நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கவும் இது வழிவகுக்குது. சிறப்பான ஒரு பதிவாக இருந்தது. சக்தி ஜோதி சமீப காலங்களாக இவங்களோட பதிவை நிறைய கேட்டுட்ருக்கோம். அதனால ரொம்ப சிறப்பாக தெரிஞ்சது. நிறைய விஷயங்களை பெண் சார்ந்து பெண் கவிஞர்கள் ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்கோட சொல்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? அதை தன்னோட பணியை சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க சக்தி ஜோதி. அதை எடுத்துகிட்டு கொடுக்குற தேவாவுக்கு நன்றி. 2வது பாடலில் ஆய் அண்டிரன் பற்றி சொன்னாங்க, அதே மன்னடு மனஞ்சி பற்றி சொன்னாங்க. நிறைய வரலாற்று குறிப்புகள் இதுலேருந்து தோணுது. அதனால் நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை. சிறப்பாக இருந்தது பதிவு. அதை கொண்டு வந்த ஆர்கனைசர்ஸ்க்கு நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. மேலும் சில தகவல்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். மிக்க நன்றி. அலெக்ஸ், நீங்க பேசுறீங்களா? நன்றிமா. வணக்கம். தேன்மதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவுவகை செய்திடல் வேண்டும் என்பார் பாரதி. அந்த பாரதியின் புதுமை பெண்ணாக இன்று நம்மிடையே சங்ககால பாடல்கள் குறித்ததான கருத்துக்களை அருமையாக, அதாவது சங்கம் தொடங்கி இன்று வரை அன்பு என்னும் 3 எழுத்தால் கட்டப்பட்டிருக்கின்றோம் என்பதை அழகாக சொல்லி அருமையாக ஆட்டனத்தி ஆதிமந்தியின் வாழ்க்கை வரலாறு, அதுபோல் அதிகமான் நெடுமான் நெஞ்சினுடைய நிகழ்வுகள், இப்படி சங்க காலத்திற்கே நம்மை அழைத்து சென்றார்கள். 14 கணக்கு மேல்களிலே சில மேற்கோள்களை காட்டி அழகான கவிதை தொகுப்பை நமக்கு தந்து இக்கால கவிதை அதற்கு எவ்வாறெல்லாம் இன்பம் செய்திருக்கின்றது என்பதற்கு அழகான 2 திரைப்பட பாடல்களையும் தந்து இந்த நிகழ்வினை சிறப்பித்த அருமை அம்மாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி.
தொடர்ந்து சில நாட்களாக கவனிப்பாளரா இருந்து வந்தீங்க. இன்றைக்கு ஒரு பேச்சாளராக உங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. தொடர்ந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கணும்னு அன்போட கேட்டுக்கிறோம். ராணி அம்மா வணக்கம். நன்றி. ராணி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அவையினர் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சரித்திரம் போற்றும் அவையினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் உடன் பயணிப்பு அனைவருக்கும் அன்பு வணக்கம். தேவகுமாரியுடைய இன்றைய பதிவு ரொம்ப சிறப்பா இருந்தது. அதாவது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற பொக்கிஷங்களை அப்பப்ப நம்ம எடுத்து திறந்து பார்க்கணும். பரன் மேலேயே போட்டுறக்கூடாது. அதே போல குறுந்தொகை பாடல்ல இருந்து மிகவும் புகழ் பெற்ற ஆட்டனத்தி ஆதிமந்தி கதைய ரொம்ப அழகா சொன்னாங்க. சக்தி ஜோதியோட நடை ரொம்ப நல்லா இருந்தது. அது தேவகுமாரி சொன்ன விதமும் நல்லா இருந்தது. அதாவது நாம எல்லாருக்குமே கண் இருக்குது, காது இருக்குது, எல்லாமே ஐம்புலன்கள் எல்லாருக்குமே இருக்குது. ஆனா நம்ம எல்லோருமே அதை முறையா பயன்படுத்துறோமான்னா கிடையாது. பார்க்க தவறிய விஷயங்கள், கேட்க காதுல விழும். விழுந்தாலும் மனசுக்குள்ள போய் பதியாத செய்திகள் எவ்வளவோ இருக்கும். அதே போல நம்ம ஒவ்வொருத்தரும் பார்க்கிற நிகழ்ச்சியில இருந்து எவ்வளவு அழகான ஓமை பாருங்களேன். இவங்க ஒரு மலைப்பாதையில போறாங்க. ஓரத்துல ஒரு தகர கொட்டா போட்ட ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டை இவங்க ஒவ்வொரு பருவ காலத்துக்கும் பாக்குறாங்கன்னு சொல்லும் பொழுது அது சாதாரணமா அப்ப கொஞ்சம் ரொம்ப அழகா கட்டப்பட்ட கட்டிடம் கிடையாது. ஒரு 4 சுவர், அதுக்கு மேல ஒரு ஓலை இது, ஒரு தகர இது, ஒரு தெரு. அது ஒவ்வொரு பருவத்துக்கும் அந்த வீடு எப்படி இதுன்னு புகைப்படமும் எடுக்கிறாங்க அவங்க. எடுக்கும் பொழுது அதை பெண்ணுடைய வாழ்க்கையோட ஒப்பிடுறாங்க. அதாவது சாதாரணமா மழை பெய்யும் போது அது எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் மழை பெய்து கொஞ்ச காலத்திலேயே விசும்பின் துளி வீழ்ந்தாதானே பசும்புல் கூட இங்க முளைக்கும். அந்த கொடிகள் செடிகள் எல்லாம் படர்ந்து அந்த வீட்டை சுத்தி எப்படி அழகா இருக்குது. அதுக்கப்புறம் பூக்கள் பூத்து அதெல்லாம் எப்படி நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் அதே வெயில் காலத்துல கோடை காலத்துல நெருப்பு பட்ட மாதிரி கருகி போயிருக்குது. இப்படித்தான் பெண்களுடைய வாழ்க்கையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னாடி உட்கார்ந்த பெண்ணை பார்த்து பேசி அதாவது மனதிலே ஒவ்வொரு வாழ்க்கை நம்ம எதையுமே பார்த்தாலும் கூட அந்த பார்க்கிற செய்திகளை, நிகழ்வுகளை நாம் படிக்கக்கூடிய இலக்கியங்களோட ஒப்பிட்டு பார்க்கறதுங்கிறது மிக சிறப்பு. அந்த பணி ரொம்ப அழகா பண்ணியிருக்கிறாங்க. அதை குறிப்பிட்டு ஆதிமந்தி அதை ஆட்டனத்தியை தேடி அதை போல அலமந்தாள் அலைஞ்சு திரிஞ்சா அப்படிங்கிறது அந்த வீட்டினுடைய நிலை மாறுற மாதிரி அவளே மாறுறா. பெண்களுடைய வாழ்க்கை நிகழ்வுகளும் அது அந்த காலமா இருந்தாலும் சரி, இந்த காலமா இருந்தாலும் சரி, அது அப்படிதான் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொன்னாங்க. பொதுவாவே நம்ம மனதுல உள்ளது எல்லாமே எல்லாத்தையுமே சொல்றது கிடையாது. தூதி இலக்கியம், உலா இலக்கியங்கள்லாம் ஏன் வந்தது? மனதுல உள்ளதை நேரடியா உள்ளவன போய் சொல்ல முடிஞ்சாக்கா எவ்வளவோ சங்கடங்கள் தீரும். ஆனா சொல்ல வாய்ப்பு குறைவு. அதனாலதான் தூது விடுறதோ அதெல்லாம் சொல்லுவாங்க. தன் சங்க இலக்கியமே கூட தொல்காப்பி கூட சொல்லி இருக்குது. அதாவது பேசாத பறவை, செடி, மரம் இதுங்கிட்ட எல்லாம் போய் பேசுற மாதிரி கேட்கின போலும் கிடக்கின போலும்னு சொல்வார் தொல்காப்பியர். அதாவது நம்ம சொல்றது அது கேட்கறது பருவம், நமக்கு அது பதில் சொல்றது போலவோ நினைச்சுக்கிட்டு பேசுறத விட புலம்புறது கூட சொல்லலாம். அது சங்க இலக்கிய மரபு. அது அப்ப மட்டும் இல்லை, இப்பவும் இருக்குது. நிறைய பாட்டு ஓடும் ஆண்கள் புலம்புற மாதிரி பாட்டு இருக்குது. ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ, அந்த பாட்டுலாம் கூட அப்படிதான் அமைஞ்சிருக்குது. அது மாதிரி கண்கள் இரண்டும் என்று உண்மை கண்டு பேசுமோன்ற அந்த படமே மன்னாதி மன்னன் படமே கூட இந்த ஆட்டனத்தி ஆதிமந்தி கதைய ஒரு லைனா வச்சு எடுக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா இருந்தது தேவா, அழகா சொன்னீங்க. நம்ம ஏற்கனவே நம்முடைய அவையில கேட்டு மகிழ்ந்த ஒரு நிகழ்வுனா கூட நல்ல செய்திகள் எப்பொழுதுமே நமக்கு புதுமையா தானே தோணும். மகிழ்ச்சி நம்முடைய மனதுக்கு மகிழ்வா அமைகிற எல்லா செயல்களுமே எத்தனை முறை கேட்டாலும் மகிழ்ச்சியையும் ஒரு நிறைவு தரும் இல்லையா? அதே போல நல்லா இருந்தது. அதே போல அன்பிற நிகழ்வு ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். அதற்கு பொருத்தமான பாடல்களையும் பாடினீங்க. நன்றி நன்றி. உங்களுக்கும் காலையில குறுந்தகையிலிருந்து குறுந்தகை என்ற சங்க இலக்கியத்திலிருந்து விருந்து படித்த உங்களுக்கும், அதுக்கு வாய்ப்பு தந்த ஆரோக்கிய பிரிட்டோ, கற்பகவல்லி மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நன்றிப்பா, நன்றி. வாழ்த்துக்கள் தேவா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. அருள் சேவியர் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது சிறப்பா இருந்தது தேவகுமாரியோட
பதிவு வந்து சிறப்பா இருந்தது. என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு ஏதோ ஒரு குளிர்ச்சியா பேசுற மாதிரி எனக்கு ஒரு தோணுது. அவ்வளவு சிறப்பா இருந்தது. அவங்க முதல் பாட்டுல ஆரம்பிக்கும் போது அந்த நிகழ்வை சொல்லும் பொழுது அருமையா இருந்தது. இயற்கையோட பேசுறது, ஆடு மாடு மரம் செடி இலை, அந்த கடைக்குட்டி பேசிக்கிட்டே போறது வர்றது, அப்புறம் ஒரு பதின்ம பருவத்துல அமைதியாகிறது. ஆஹ் சில விஷயங்களை எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல முடியாது, சில சமயம் கோவப்படுறது, அப்படி சில சம்பவங்கள் நிகழ்வுகளை சொல்லும் பொழுது நம்முடைய இப்ப தற்பொழுது இருக்கிற வாழ்க்கையில நடக்கிற இதைத்தான் சொல்லியிருக்காங்க. ஒரு ஆணானவன் வந்து அவனுடைய இதை போக்குறதுக்காக அவன் வந்து வெளியே போயோ இல்ல ஏதோ ஒண்ணு ஆட்டிக்கிட்டு வந்துடுறான். ஆனா பெண்ணானவள் அந்த வீட்டுக்குள்ள 4 செவத்துக்கிட்ட பேசுறது, அந்த மாதிரி 3000 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இருக்க நிலைமையும் சில இடங்கள்ல இப்படித்தான் இருக்குது. அப்பயும் அதே நிலைமை தான் இருக்கு அப்படிங்கிறதுல அந்த பாட்டுல வந்து அருமையா சொல்லியிருந்தாங்க. அப்புறம் 2வது இதுல ஒரு பெண்ணானவள் அப்பா அம்மாவை சார்ந்து, அண்ணன் தம்பியை சார்ந்து, ஒரு மகன் மகள்களை சார்ந்து வாழ்ந்துடுறான். ஆனா ஆனானவன் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல சம்பாதிக்கிற ஒரு இது வந்தோடனே தான் தான் எல்லாமே, நான் தான் இந்த குடும்பத்துக்கு ஒரு அஸ்திவாரம், நான் தான் இந்த குடும்பத்தை நடத்துறேன், நான் தான் ஒரு குடும்பத்தினுடைய ஒரு மையம் அப்படின்னு அந்த எண்ணம் உள்ள வந்ததுனாலே என்னவோ தெரியல, அவனுடைய வேலைகளை கூட அவங்க அழகா சொன்னாங்க. அந்த மாதிரி தான் சாப்பிட்ட தட்டை கூட கழுவி வைக்காம, தான் உடுத்திய உடைகளை கூட துவைக்காம, எல்லாமே மனைவி செஞ்சிருவான்னு அந்த ஒரு, அதே மாதிரி மனைவியும் அதே மாதிரிதான் கணவனுக்காக எல்லாமே பண்றது. சோ அப்ப ஒரு மனைவியானவள் ஒரு இடத்துல இல்லாம இருக்கும்போது கணவன் வந்து அந்த வரியை நல்லா அருமையா சொன்னாங்க. அந்த எனக்காக பல தியாகங்களை அவ செஞ்சதுனாலவோ என்னமோ தெரியல, இவனால அவ போனதுக்கு அப்புறம் அவனால வந்து வாழ முடியல. ஏன்னா அவன் ஒரு ஆணானவன் யாரையும் சார்ந்திருந்து என்னதான் கஷ்டம் வந்தாலும் தன்னுடைய மகள்கிட்டயோ மகனுக்கிட்டயோ போய் சொல்லி அந்த ஆற்றுப்படுத்துற ஒரு இது வந்து அவனுக்கு கிடையாது. ஏன்னா அவன் அந்த மாதிரியே வளர்ந்துட்டான். ஆனா ஒரே ஒரு இணையான ஒரு ஆளு தன்னுடைய மனைவி தான். அந்த மனைவியே இல்லைங்கும் போது ஒரு விரிச்சோடி போன அந்த ஒரு மனசு வெற்றிடமா இருக்கிறதுனால அந்த அந்த இதை அருமையா சொன்னாங்க. அந்த வரிய அவ்வளவு தத்துவமா இருந்தது அந்த பாடல்களும். அவங்க அதை இணைச்சு அந்த அண்ணா உன்னை தேடிக்கிறீங்களா, ஒரு பெண்ணானவள் வந்து திருமணத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா கூட அவள் தான் வந்து அந்த கண்ணனை வந்து தேடி அலையிறது, அவனுக்காக புலம்புறது, அவருடைய விஷயங்களை வந்து எங்க இருக்கான் ஏது இருக்கா. ஏன்னா அவன் ஆனானவன் அதாவது திருமணத்துக்கு முன் ஏதாவது பழகி இருந்தாலோ அது பிரியும் போது அவனை தேடி அந்த பெண்ணானவள் அலைகிற அந்த ஒரு பொருத்தமான பாட்டு நல்லா அருமையா. கண்ணா உன்னை தேடுகிறேன் சிறப்பா பொருத்தி பாட்டு அருமையா இருந்தது. 2வது இதுலயும் சந்தன காட்சி சொல்லி அந்த அருமையான அந்த ஒரு பாட்டும் பாடி இந்த காலை பொழுது வந்து அருமையா நகர்த்தி நம்ம எல்லாத்தையும் மகிழ்ச்சிக்கு படுத்தி அருமையா பேசினாங்க. சிறப்பா இருந்தது. தேவாமாவோட பேச்சாற்றல் வந்து நாளுக்கு நாள் முன்னேறிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு அதி முன்னேற்றமா இருந்தது, சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள் தேவன். நன்றி, வணக்கம். அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படிப்பும் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு அம்மா தேவகுமாரி அம்மா அவர்கள் சங்க இலக்கியங்களிலிருந்து மிக அற்புதமான நிகழ்வுகள் எல்லாம் அவர்களுக்கே உரித்த அந்த பாங்கில் அனைவரும் கேட்கும்படி ரொம்ப அழகா எடுத்து சொன்னாங்க. அதுல முக்கியமா இந்த ஆட்டனத்தி ஆதிமந்தி என்ற அந்த காதல் கவிதை பத்தி பேசினாங்க. நாங்க இது கல்லூரி காலத்துல படிச்ச ஞாபகம், கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை தொகுப்புன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப அற்புதமா அந்த அந்த தலைவன் தலைவனுடைய அந்த காதல் நிகழ்வுகளை ரொம்ப அழகா எடுத்து சொன்னாங்க. அந்த கல்லூரி காலத்துல படிச்ச நினைவுகள்லாம் தோண்டின மாதிரி இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. இதுல வந்து முக்கியமா அம்மா சொன்னது வந்து இந்த கணவன் மனைவிக்கு இடையேயான அந்த உறவு முறைகள் பத்தி, அந்த கணவன் ரயிலில தன்னுடைய மனைவிக்காக அந்த கீழ் இருக்கையை
அடைவதற்காக ஒவ்வொருவரிடமும் ஒரு கெஞ்சி அந்த இருக்கைக்காக சென்று அந்த ரயிலில் கேட்கின்ற அந்த உறவு பற்றியும், அதே போன்று ஆண்மகன் என்பவன் தன்னுடைய மனைவியினிடம் எதிர்பார்த்து ஒவ்வொரு தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுகளுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அதை பெண் சார்ந்தே தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் வாழ்கின்ற அந்த சூழல் அதை ரொம்ப அழகா எடுத்து சொன்னாங்க அம்மா. அதாவது பெரும்பாலும் அப்படித்தான் இருக்குது. நாமும் அந்த நிலையில் தான் பழகிய இந்த சூழல், குடும்ப வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. இது ரொம்ப அழகா சொன்னாங்க அம்மா. என்னுடைய துணைவியார் கூட சொல்லுவாங்க, சின்ன சின்ன வேலைகள்லாம் கத்துக்கங்க, உங்க வேலையை நீங்களே பாத்துக்கிட்டு எனக்கு அப்புறம் நீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில நேரங்கள பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள்லாம். இது ரொம்ப மனச கொஞ்சம் உருக்குற மாதிரியான ஒரு இது. கணவன் மனைவி இடையேயான அந்த உறவு முறைகளை பத்தி அம்மா எடுத்து சொன்னது. அந்த பாடல் ஒன்று அம்மா சொல்லும் போது அந்த பாடல் எனக்கு நினைவு, அந்த பாடலை பாடி நிறைவு செய்கிறேன். உன்னை கரம் பிடித்தேன், வாழ்க்கை ஒளிமயம் ஆனதடி, உன்னை கரம் பிடித்தேன், வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததனால் பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணின் பாவை என்றோ கண்ணம்மா, என் உயிர் நின்னதென்றோ, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, கால சுமை தாங்கி போலே மார்பில் என்னை தாங்கி, வீழும் கண்ணீர் துடைப்பாய் அதில் என் விம்மல் தனியுமடி, ஆலம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்தும் என்ன, ஆலம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்தும் என்ன, வேறென நீருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன், உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரும் கொட்டுதடி, பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேச்சுக்கு சொந்தமுண்டு, பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேச்சுக்கு சொந்தமுண்டு, தேவையை யார் அறிவார், என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும், உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. அற்புதமான இந்த காலை பொழுதை தந்த சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி கூறி, பெண்மையை போற்றுவோம் என மீண்டும் ஒரு முறை வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ராமச்சந்திரனா நிறைவு பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு நிமிஷம் கிளிச் ஆயிடுச்சு. அருமையான உருக்கமான பாடலுங்க ஐயா, ரொம்ப பொருத்தமா இருந்தது. அதே மாதிரி நீங்களும் அம்மாவும் நிச்சயமா 100 வருடங்கள் மகிழ்ச்சியா இருப்பீங்க. நாங்களும் அந்த வருடத்துல வாழ்த்துவோம் ஐயா. மிக்க நன்றி.
சரவணன் கண்ணா வணக்கம். நீங்க பேசலாம். வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு தேவகுமாரி அம்மாவோட இந்த உரை சங்க காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற பெண்களோட உளவியல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கவிதை வடிவில் அவங்க சொன்ன விஷயம். சக்தி ஜோதி அவங்களுடைய இதை சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. பல நேரங்களில் வந்து பெண்களுக்கு வந்து அப்போ நீங்க சொன்ன மாதிரி அப்போ தோழி இருந்தாங்க. இப்ப தோழியையும் நம்பி சொல்ல முடியல. ஏன்னா, அந்த தோழி அதுக்கப்புறம் யார்கிட்ட சொல்லக்கூடாதுங்கிற விஷயத்த யார்கிட்ட சொல்லுவாங்கங்கிற நம்பிக்கையும் போயிருச்சா? ஏட அதனால நீங்க சொன்ன கவிதையில அந்த அந்த 4 சுவருக்குள்ள அவங்க பேசுற விஷயங்கள் இருக்கு இல்லையா? அது நமக்கு எந்த ஒரு வடிகாலும் இல்ல. அ கொண்டவனும் அவன்ட்ட சொல்லியும் எந்த மாற்றமும் இருக்க போறதில்ல அப்படிங்கிறதுக்காக, அந்த அந்த வரி ரொம்ப அழகா இருந்தது. இயற்கையிட்டயும் சொல்ல முடியல. சொன்னாலும் அது எவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கும்னு தெரியல. கட்டுனவன்ட்டயும், இத சொல்ல வேண்டியவன்ட்டயும் சொல்லணுங்கிற ஒரு ஆசையில சொல்ல முடியாதது. சொல்லி பிரயோஜனம் இல்லாததுனால, உன்கிட்ட சொல்றேங்கிற மாதிரி அந்த அழகான கவிதை ஒவ்வொரு இடத்துலயும் பயணிச்சது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் வரைக்கும் இவங்களுக்கு அ ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பாதி நேரம் கிச்சன். கிச்சன்னு எடுத்துட்டா முதல்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைட்டரு. அத அடிக்கிற ஸ்டைல்லயே கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த தேங்காய் உடைக்கிற கல்லு. இந்த மாதிரி நெறைய இருக்கும் அவங்களுக்கு. அவங்க அவங்க நெனைச்சத சொல்ல முடியலைன்னா, என்ன செய்யணுங்கிறதுக்கு அவங்க செய்ற ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாருக்கும் அது. அத வச்சு கண்டுபிடிச்சுருவாங்க. ஹஸ்பண்ட்ஸ் வந்து எப்படின்னா, இத வந்து இவ என்ன மனநிலையில இருக்கா அப்படிங்கிறத ரொம்ப அழகா கண்டுபிடிச்சுருவாங்க. அவங்களுடைய மூவ்மெண்ட்ட வச்சு. சொல்லலாம் வேணாம். பேச தேவையில்ல, கத்த வேண்டாம், சத்தம் போட வேண்டாம். முன்னாடியாவது துவைக்கிற கல்லு இருந்துச்சு, அடிச்சு துவைக்கிறதுல தெரிஞ்சுப்பாங்க. இப்போ அதுக்கும் வழி இல்லையா? வாஷிங் மிஷின்ல போட்டா அதில ஒண்ணும் ரியாக்ட் பண்ண முடியல. அதனால என்னென்ன வேலைகள் எல்லாம் அவங்க ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள வந்து கிச்சன் பக்கம் கிடைக்கிற சவுண்ட வச்சு அவங்களால கணிச்சுக்க முடியும். இது ஆரம்பத்துல நீங்க சொன்ன விஷயங்கள்ல 2 பேரும் 2 பேட்டர்ன்ல வளர்ந்திருப்பாங்க. 2 விஷயங்கள். ஆரம்பத்துல அவங்களுக்கு வந்து ரொம்ப கடினமா இருக்கிற விஷயங்கள், பின்னாடி வந்து அவங்க 2 பேர தவிர வேற யாரும் ஒண்ணா வாழ முடியாதுங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். ஒவ்வொரு நிலைப்பாடுகளையும் கடந்து, கடந்து, கடந்து தான் வந்து அவங்களுடைய இன்னைக்கு இருக்கிற நிலைய இருப்பாங்க. ஆ ஸோ இது வந்து அம் அவங்கள ரொம்ப தன்னத்தானே புரிஞ்சுகிட்ட ஒரு விஷயமும் அவங்க 2 பேருக்குள்ளேயே நடக்கும். நம்ம எப்படிப்பட்டவன் அப்படின்னு அந்த கணவனுக்கும், நம்ம இவ்வளோ கோபக்காரங்களா இருக்கோமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அ 2 பேருக்குமே டிஃபரண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வந்து ஆரம்பத்தில மேரேஜ் டைம்ல இருந்திருக்கும். அதுக்கப்புறம் காலம் போக, 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 போக எல்லாத்தையும் மாத்திரும். ஒரு சைலன்ஸ்ல கூட யார் அதிகமா சைலன்ட்டா இருக்கிறதுங்கிற போட்டி கூட வர்ற மாதிரி இருக்கும். செயல் மட்டும் தான் இருக்கும். அதில இந்த கேரிங்கான விஷயங்கள், அதான் அந்த பெரியவங்களுடைய அந்த சீட்டுக்காக தேடி அலைஞ்ச விஷயங்கள்லாம் நான் நெறைய பேர கண்கூட பார்த்துருக்கேன். நெறைய பேரோட அந்த காரணத்துக்காக இடம் கொடுத்து கூட பரிச்சயமா பழகியிருக்கேன். அ மனைவி இழந்ததுக்கு அப்புறம் ஒரு கணவன் எப்படி இருப்பார் அப்படிங்கிறதுக்கு என்னோட நண்பர் ஒருத்தர் சுரேஷ்ன்னு நான் அவர பார்த்துப்பேன் திருப்பூர்ல. அ அவரையும் அவரோட நிலைமையும் எனக்கு ரொம்ப புரிஞ்சுது. எல்லாரோடையும் கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. இந்த கவிதையும், கதையோட சேர்ந்து மனிதர்கள நம்மளால கனெக்ட் பண்ண முடியலைன்னா, உண்மையிலே புரியலைன்னு தான் அர்த்தங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுது. ஏன்னா நம்ம நம்ம நிலைமையிலேயே தான் நம்ம பேசிட்டு இருப்போம் எப்போதுமே. ஆ அது வந்து அந்த இடத்துல உடையும். அ இது அப்பவே எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. அந்த விஷயங்கள்லாம் இப்ப தான் நம்ம வந்து அத பத்தி பேசுறோம். அழகா சொன்னாங்க ராணி அம்மா. எல்லாத்தையும் தூக்கி பரண் மேல போட்டா என்ன அர்த்தம்? அப்பப்ப கேட்கணும், அப்பப்போ உணரணும் அப்படின்னு. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அருமையான ஒரு அ அ பெண் உளவியல் சிக்கலுக்கும், ஆண் உணர்தல் சிக்கலுக்குமான விஷயங்கள வந்து ரொம்ப அழகா கவிதை மூலமாவும், பாட்டு மூலமாவும் அழகா சொன்னீங்க. ரொம்ப கனமான ஒரு அ விஷயமா ஆயிடுச்சு. கடைசியில இவரு நிறைவா ராமச்சந்திரன் ஐயாவோட பாட்டு உங்களுடைய பேச்சுக்கு மணிமகுடம் சூட்டியது போல இருந்தது.
ரொம்ப ரொம்ப நன்றி. அருமையான நாள், அருமையான உரை, அருமையான அறை. நன்றி, வாழ்த்துக்கள். அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் பகிரலாம். அம்மா கற்பகவல்லியம்மா ஒரு சின்ன ஒரு ஐயா, நேரம் கடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு பகிர்ந்துக்கு நான் அம்மா என்னுடைய துணைவியார் வந்து இதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 6 மாதம் குழந்தையா இருக்கும்போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவங்க அப்பாவோட தான் இருந்தாங்க. அவங்க அப்பா அவங்க மனைவியை இழந்துட்டு எப்படிலாம் துயரப்பட்டார் என்ற இந்த நிகழ்வு தேவகுமாரி அம்மா இன்னைக்கு பேசும்போது அதை கேட்டுட்டு அழுதுட்டே இருந்தாங்க போல இருக்கு, அவங்க அப்பாவை நினைச்சு. இதை என்ன கன்வை பண்ணணும், எப்படி இந்த ஒரு 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 நிகழ்வு வந்து ஒரு சமூகத்துல எப்படியெல்லாம் ஒரு மனிதர்களுடைய மனதுல மாற்றத்தை உண்டு பண்ணுது அப்படின்ற ஒரு அற்புதமான நிகழ்வுங்கம்மா. தேவகுமாரி அம்மாவுக்கு நன்றி. எங்க வீட்டுக்கார அம்மா பேசுறது தாங்கினாங்க, அதனால அதை நான் கன்வை பண்றேன். மகிழ்ச்சிங்கம்மா. அவங்க அப்பாவை நினைச்சு அவங்க அழுதுகிட்டே இருந்தாங்க நீங்க அந்த இது சொல்லும் போது. அதாவது அவங்க துணைவியாரை இழந்துட்டு அவர் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாரு அப்படின்றத நீங்க அந்த சொன்ன அந்த கவிதை தொகுப்போட இணைச்சு பார்த்து ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. இது ஒரு அற்புதமான ஒரு சரித்திரம் படிப்பும் தளம். இப்படி பல மாறுபட்ட சிந்தனைகளை விதைத்து மனிதர்களுடைய மனத்தில் தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது. இப்படி இன்றைய நிகழ்வை செழிப்பாக்கிய தேவகுமாரி அம்மாவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்த்தி அனைவருக்கும் நன்றி, மிக்க நன்றி. நிச்சயமா இந்த நிகழ்வுகள் எல்லாமே நம்ம வாழ்வியலோட எப்படி நம்ம அதை பார்க்கிறோம், உணர்ந்து பார்க்கிறோம், அதோட உளவியல் சரவணன் அவர்கள் சொன்ன உளவியல் உணர்தல் இதெல்லாமே நம்ம பார்க்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமா ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் பின்னாடியும் இருக்கிறது. அது எந்த அளவுக்கு நம்ம வாழ்வியலோட இருக்குங்கிறதையும் நீங்க பகிர்ந்துகிட்டீங்கயா, மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் பகிரலாம். நன்றி அனைவருக்கும். தேவகுமாரி, உங்கள் ஏற்புரைக்கான நேரம், உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். இந்த புத்தகத்தை எடுத்ததுக்கே காரணம் வந்து அவங்களோட முன்னாடியே சொன்ன மாதிரி சக்தி ஜோதி அவர்களுடைய யதார்த்தமான எழுத்து. மேலும் இத நம்மளோட எப்பொழுதுமே கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியே இருக்கும். ஒவ்வொரு நிகழ்வும் ஏதாவது ஒரு கட்டுரையில ஏதாவது ஒரு இடத்துல நம்மள அந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியே இருக்கும். எல்லாரும் சொன்னாங்கல்ல, அது வந்து அந்த கவிதைகளோ சரி, அவங்க எழுத்து நடையோ சரி, அந்த பெண்ணியத்தை பத்தி பேசுறது, அந்த உளவியல் சார்ந்த பெண்ணை பத்தி சொல்றதுக்கு நிறைய பேர் இருந்தாலுமே இது நம்ம ஈஸியா நம்ம கிட்ட போய் சேர்றது. அவங்களோட எழுத்து மூலயமா நம்மளுக்கு எவ்வளவு ஈஸியா நம்மகிட்ட போய் சேருது. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வாய்ப்பு கொடுத்த அவைக்கு மிக்க நன்றி. வாழ்த்தி அனைவருக்கும் மிக்க நன்றி. ஒரு அருமையான நிகழ்வு. நம்ம வாழ்வியலோட கனெக்ட் பண்ணி பார்க்கறதுக்கான பல தருணங்கள். அதோட சங்க காலத்துல எப்படி இருந்தது பெண்களுடைய வாழ்க்கை, அதையும் சரி திரைப்படத்துல எப்படி இருக்கு, நம்ம இன்றைய சூழ்நிலையில எப்படி இருக்கு, இது எல்லாம் ஒப்பிட்டு பார்த்து கூடிய ஒரு அருமையான நிகழ்வாக இருந்தது. மீண்டும் ஒரு முறை சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர் சார்பாகவும் மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக நம் நிகழ்வினை கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. சசிகலா அம்மாவும் அன்பையாவும் தங்களோட வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்காங்க, மிக்க நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு ஜாகிர் ஹுசேன் ஐயா அவர்களின் சிறப்புரையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.